எனக்கு டேட் என்ன பண்றாங்க? அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 965 சேவா தான் கதை சொல்ல போறாங்க. நிறமற்ற வானவில், சுஜாதாவோட கதை. அது எனக்கு புரியல. நிறமற்ற வானவில் வித்தியாசமா இருந்தது சப்ஜெக்ட். நானும் யோசித்து பார்த்தேன். அஹ் நிறம் நிறம் இருந்தா தானே வானவில்ல ஒரு அழகு இருக்கும். நிறம் இல்லாத வானவில் எப்படி இருக்குது, என்ன இதுல கதை சொல்றாரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப யோசித்து பார்த்தேன். ஏதோ சம்திங் கலர் இல்லாத விஷயத்த சொல்ல போறாருன்னு தோணுது. எனக்கு என்னன்னு தெரியல. பார்ப்போம். சேவா, நீங்க ஆரம்பிச்சு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போற கதை சுஜாதா அவர்களின் நிறமற்ற வானவில். சஞ்சலா சந்திரகாந்தா கிருஷ்ணமூர்த்தி அந்த புக்கோட மத்த பக்கத்தை வந்து புரட்டுறாரு. திஸ் இஸ் சூப்பர் புல்புல் அப்படிங்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, இப்படி எல்லாம் ஒரு பேர் உங்களுக்கு எப்படிதான் பிடிக்குதோ அப்படிங்கிறாங்க. அப்ப சரி நீ சொல்ல அப்படின்னதுக்கு, ஆண்டாள் பேருக்கு என்ன குறைச்சலாமா? இந்த பேரை வச்சா 21ஆம் நூற்றாண்டுல ஆரம்பத்துல என் மக என்ன சபிப்பா அப்படின்ட்டு. இப்பெல்லாம் வந்து பழைய பேர் தான் ஃபேஷன் அப்படிங்கிறாங்க. இருக்கலாம், ஆனா ஆண்டாள் என்ற பேருக்கு விமோச்சனமே கிடையாது. எங்க அப்பாவுக்கு திருப்பார்வை பிடிக்கும் என்பதற்காக ஆண்டாள் என்ற பேரை வச்சா என் பொண்ணு சஃபர் ஆறத நான் விரும்பல அப்படிங்கிறாரு. சரி, வித்யா என்றால் கல்யாணி, இல்ல வெள்ளப்புடவை கையில வீணை அதான் ஞாபகம் வருது. ரத்ன ஜோதி கிளப் டான்சர் ஆடுற குட்டி நடிகை மாதிரி ஞாபகம் வருது. பைரவி வீட்ல ஒரு ராகம் போதும். இறுதியில எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன அப்படின்னு கேக்குறாங்க கல்யாணி. ஆண்டாள் என்ற பேரே இருக்கட்டும், நீங்க தானே மாத்தணும்னு சொன்னீங்க. ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி ரோஜாவை எப்படி கூப்பிட்டா என்ன? ரோஜா, இந்த பேர் நல்லா இருக்கே, ரோஜான்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் நாமம் மாற்றப்பட்ட ஆண்டாள் என்ற ரோஜா வராங்க. என்னப்பா நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அசடு மாதிரி அப்படிங்கிறது அந்த குழந்தை. 3.5 வயசு தான் ஆகுது, பெரியவங்க பேச்செல்லாம் பேசுவா, அத்தை பாட்டி பேச்செல்லாம் பேசுவா அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. நாளைக்கு ஸ்கூலுக்கு போறல அப்படின்னு ரொம்ப மழலையா கிருஷ்ணமூர்த்தி கேக்குறாரு. என்ன கொஞ்சாத, எனக்கு ஜுரம் அப்படிங்குது அந்த குழந்தை. உன் பெயர் என்ன தெரியுமா? ரோஜா. ரோஜான்னு கூப்பிட்டா திருப்புவியா அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு. அப்போ என் பேர் ஆண்டாள் இல்லையா அப்படின்னு அது ஒரு குழப்பமா கேக்குது. வீட்ல ஆண்டாள், ஸ்கூல்ல ரோஜா. எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படிங்கிறாங்க கல்யாணி. ஒரு கன்ஃபியூஷனும் இல்ல, இவ பேர் இனிமே ஆண்டாள் ரோஜா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறாரு. ஆண்டாள் இருவரையும் பார்த்துட்டு கன்ஃபியூஷன் அப்பா என்றார். கன்ஃபியூஷன்ங்கிற வார்த்தைக்கெல்லாம் அவருக்கு அர்த்தம் தெரியாது. ஆனா அப்பா அம்மா பேசுறத கேட்டுக்கிட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் உட்காந்து அதை சொல்லிக்கிட்டு இருப்பான். கோத்தாரி மாமா வந்திருந்தாரு. ரொம்ப சுட்டி, ரொம்ப சுட்டி, பாரேன் இந்த பொண்ணு எங்கேயோ போறா அப்படின்னு சொன்னதுக்கு கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு, ஆமா மாமா, இப்பவே என் பிசில அவ வந்து டிஸ்கஸ் ஒருக்குறா, இவளுக்கு நான் கம்ப்யூட்டர் எல்லாம் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க கல்யாணி, வேண்டாம் வேண்டாம், வீட்ல ஒரு கம்ப்யூட்டர் பைத்தியம் போதும், இவ டாக்டர் ஆவா அப்படிங்கிறாங்க. ஆண்டாள் நீ என்ன படிக்கணும் அப்படின்னோடனே ஆண்டாள் சொல்றாங்க, நான் காமிக்ஸ் படிப்பேன் அப்படிங்கிறாங்க ஆண்டாள். அப்போ வந்து சரி தேர்தல்ல யார் யார் நின்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவ சொல்றா, ஜெயலலிதா, கருணாநிதி, ஹெட்டே, அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்காரன் அப்படிங்கிறா. பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்காரன் எங்க இருந்து வந்தான் அப்படின்னு கேட்டதுக்கு, அது ஏதோ தெரியாம அவ சொல்றா அப்படிங்கிறாரு கிருஷ்ணமூர்த்தி. எல்லாரும் அவரை பாராட்டவும் அந்த குழந்தை ஏக்தூத்தின் பாட்டுக்கு டான்ஸ் ஆகுது. அப்ப சொல்றாங்க, இன்னசென்ட்டா இருக்க வரைக்கும் எல்லாமே அழகாதான் இருக்கும் பாக்குறதுக்கு அப்படிங்கிறாங்க. ஆண்டாள் கொட்டாவி விடுறது பார்த்து அவங்க அப்பா கிருஷ்ணமூர்த்தி, எவ்வளவு அழகா என் குழந்தை கொட்டாவி விடுறான்னு அள்ளி முத்தமிடுறாரு மகளை. கோத்தாரி மாமா, சரி சரி ரெண்டு பேரும் ரொம்ப கொஞ்சாதீங்க அவளை, நாளைக்கு இன்டர்வியூக்கு ரெடியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த 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 இவர் சொல்றாரு கிருஷ்ணமூர்த்தி, அதெல்லாம் ரெடி மாமா, ஆன்டி கண்ணு 1 2 3 சொல்லு அப்படின்னு அது 1 2 3ன்னு 45 வரைக்கும் சொல்லுது அந்த குழந்தை. பாருங்க மாமா, எல்லாம் கம்ப்யூட்டர் வேகம். இது இன்டர்வியூ வந்து அவளுக்கு இல்ல, உங்க ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிறாரு கோத்தாரி மாமா. கிருஷ்ணமூர்த்தி அவர் பொண்ணை வந்து அடிக்கடி பாத்துக்கிட்டே இருக்காரு. கண்கள் காந்த சக்தி, சின்ன உதடுகள், கன்னத்துல வந்து சிரிச்சா குழி விழுது, மெத்து மெத்தான கை விரல்கள், கொஞ்சம் ஒல்லி, புஷ்டி அதிகம் இல்லை என்றாலும் சாப்பிட்டது எல்லாம் அவ பேசி பேசியே கரைச்சிடுறா. பார்த்தவங்க எல்லாம் திருப்படி பார்க்க ஆசைப்படுற மோகன குழந்தை அவ. அப்பா இப்ப இருந்தாருன்னா எல்லா பாசுரத்தையும் சொல்லி கொடுத்துருவாரு. போன வருஷம் தான் அப்பா இறந்தாரு.
10 மாசம் போயிடுச்சு. இப்ப நம்ம அவரை மறந்தே போயிட்டோம். இப்ப பாபா பிளாக் ஷிப்காக நாளைக்கு போய் கியூல நிக்க போறோம். அப்ப கோத்தாரி மாமா சொல்றாரு, 36 குழந்தைங்களுக்கு தான் நான் சீட்டு. நைட்டே போய் நான் நிக்க சொல்லிடுறேன் ஒருத்தனை கியூல. அப்பதான் நம்ம கிடைக்கணும்னு இவர் சொல்றாரு கிருஷ்ணமூர்த்தி. ரெடிகுலஸ் மாமா அப்படிங்கிறாரு. பிரைஸ் பிரைஸ் ஃபார் பிரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல சேர்த்தா கூட நல்லா தான் படிப்பா. அதுக்காக நீ சேர்க்க ஒத்துப்பியா? சரி கிருஷ்ணா, நீ சொல்லு, நீ எங்க படிச்ச? நான் ஆர்என் அறக்காட்டு. நீ எங்க படிச்ச கல்யாணி அப்படின்னு கோத்தாரி மாமா கேக்குறாரு. நான் வீட்ல, அவ வந்து வீட்லயே டியூஷன் படிச்சா அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்ல, அந்தம்மா சொல்லுது, நான் உங்களோட நல்லா தான் படிச்சேன் அப்படிங்குது. அப்போ எஸ்எஸ்எல்சில அப்பாவோட அம்மா தான் நல்ல மார்க் அப்படிங்கிறா கல்யாணி, அது ஆண்டாள் சொல்றா. அப்ப அவங்க சொல்றாங்க, எதுவுமே அவளை வச்சுட்டு பேச முடியல. எல்லாத்தையும் பேசுறத பூரா கேட்டுட்டு எங்கேயாவது சொல்லிவிடுறா. நிறைய ஒட்டு கேக்குறா. பேசாம இவளை சிபிஐல சேர்த்துடலாம். முதல்ல நர்சரியில சேர்ப்போம், அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. என்னென்ன மாமா கேள்வி கேட்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, பேர் என்னன்னு கேட்பாங்க, உன் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்பாங்க, 1 lakh இன் பெர் இயர், பார்ட்னர் இன் சாஃப்ட்வேர் டெக் கம்பெனி, கல்யாணிக்கு வேலை இருக்கான்னு கேட்பாங்க. கல்யாணிக்கு வேலை இல்ல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கேட்க மாட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணமூர்த்தி ஆபீஸ்க்கு போறாரு. அவங்க குணா கிட்ட சொல்றாரு, குணா எம்டி வந்தா நான் ஹாஃப் டே லீவ்னு சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்டியில இருந்து செக் புக் எடுத்து கொடுக்குறாரு. அந்த குணா கேக்குறாங்க, என்ன டாக்டருக்கு, உன்னோட பொண்ணுக்கு டாக்டருக்கு அட்மிஷனா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னோடனே அவங்க பேர் என்னன்னு கேட்டதுக்கு ஆண்டாள் ரோஜா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறாரு அவர். அப்போ வந்து ஏன் சார் இவ்வளவு நர்வஸா இருக்கீங்கன்னொன்னே, இல்ல ரொம்ப கஷ்டமா அந்த ஸ்கூல்ல கிடைக்கிறது, உனக்கு யாராவது மினிஸ்டர் தெரியுமானோன்னு குணா சிரிக்கிறாங்க, யாரையும் தெரியாதுன்னு. குணாவோட ஃபுல் பேர் வந்து குணவதி. எம்டி வந்தா இந்த மெயிலையும் காட்டிருன்னு அவர் வேற ஏதோ மெயில்லாம் செக் பண்றாரு. அவருக்கு ஏதோ ஃபேக்ஸ் வந்திருக்கு, அதை எடுத்து குணா குடுக்குறாங்க. அமெரிக்கால இருந்து பிரமோத், கங்க்ராட்ஸ், ஆர்டிசி கான்ட்ராக்ட் சிக்கி விட்டது, அடுத்த வாரம் நீ வரும்போது மறக்காம கைமுறுக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு அந்த ஆள் எழுதியிருக்கான். அதை அவர் படிச்சு பார்த்துட்டு $3 மில்லியன் மொத்தம் கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சான் குணா, இதே எம்டி கிட்ட காட்டிரு அப்படின்ட்டு. டியர் பிரமோத், இந்த சந்தோஷத்துக்கு ஒரு கைமுறுக்கு பண்றவளையே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அவர் எழுதி இதையும் ஃபேக்ஸ் பண்ணிரு அப்படின்னு சொல்றாரு. டிராவல் சொல்லியாச்சானா அந்த பொண்ணு சொல்லியாச்சுங்குது. டிக்கெட்டை வந்து தாய் ஏர்லைன்ஸ்ல எடுத்துரு, அந்த அந்த ஃபிளைட் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க மனைவி கொடுத்த பிரெட் ஸ்லைஸ சாப்பிட்டுட்டு கணபதியை கூப்பிட்டு 4 லெட்டரை வந்து டிக்டேட் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு இறங்கிடுறாரு. அப்போ லிப்ட்ல எம்டிய பாத்துறாரு. என்னடா திருட மாதிரி போற அப்படின்னோடனே, மணவாளன் சார் நான் மத்தியானம் வந்துடுறேன், எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சுடா. சொன்னாங்க அடுத்த வாரம் அமெரிக்கா போகணும், போயிடலாம். இப்ப என்னடா போற, எங்கடா போறேன்னதுக்கு என் பொண்ணுக்கு அட்மிஷன். என்ன கிளாஸ்க்கு அப்படிங்கிறாரு அவர். நர்சரி. நர்சரிக்குல நீ ஏன்டா போற, குணாவை அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்னதுக்கு, குணாலாம் வேண்டாம், என் பொண்ணுக்கு நான் தான் போவேன். இப்படி எல்லாம் சின்ன சின்ன லீவ் எடுத்தீங்கன்னா நாளைக்கு உனக்கு இது ப்ரமோஷன் எல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு மணவாளன் சார் சொல்றாரு. பரவாயில்ல சார், தர வேண்டாம் அப்படின்னோடனே அவர், ஒரு நாள் உன் பொண்டாட்டியும் உன் பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வா, என் மனைவி பாக்கணும்னு சொல்றா, ஆல் தி பெஸ்ட் ஆனோடனே இவர் தேங்க்யூன்னு வந்துடுறாரு. இங்க வராரு. வந்தோடனே மகா ஆண்டாள் கேக்குறா, அப்பா ஏன்பா லேட்டு அப்படிங்கிறா. அவர் வந்து அதுக்கு ஒண்ணுமே சொல்லல. கோத்தாரி மாமா தலையில மஃப்ளர் கட்டிக்கிட்டு நிக்கிறாரு. நான் காத்தாலே வந்துட்டேன் சீக்கிரமாவே, நான் சொன்ன ஆள் வரவே இல்லை, அதனாலதான் மஃப்ளர் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அந்த அந்த மனைவியும் கேக்குறாங்க, ஏங்க லேட்டுங்கிறாங்க. அவர் எந்த பதிலும் சொல்ல. ஸ்கூல் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்கூலா இருக்கு, நிறைய குழந்தைங்க கியூல நிக்கிறாங்க. இவர் வந்து இவங்கள போய் நிக்கிறாங்க, பிரின்சிபல் ரூம்ல கூப்பிடுறாங்க. சரின்னு உங்க உள்ள போறாங்க. உள்ள போன உடனே பிரின்சிபல் ரூம்ல வந்து எப்பயும் இருக்க மாதிரி ஷீல்டு, அந்த மாதிரி இது மேப் அதெல்லாம் வச்சிருக்காங்க. பிரின்சிபல் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ஸ்லீவ்லெஸ் ரவிக்கை அணிஞ்சிருக்காங்க, பாப் முடி, ஆண் பிள்ளை வாட்ச் கட்டியிருக்காங்க. அவங்க கேக்குறாங்க, பை ப்ரொஃபஷன் நீங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ல? அந்த அவர் வந்து ஆமா அப்படிங்கிறாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னு அந்த அம்மா, நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்குது. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு அந்த அம்மா சொல்லுது, நான் பிஎஸ்சி பாட்னி. குழந்தை பேர் என்ன அப்படின்னோடனே குழந்தை சொல்லுது ஆண்டாள் கிருஷ்ணமூர்த்தின்ட்டு. அது உடனே 1 to 45 வரைக்கும் சொல்லுது. அதுக்கப்புறம் ட்விங்கிள் ட்விங்கிள் பாடுது. 8th டான்ஸ் ஆடுது. அந்த அம்மா உடனே கேக்குது, உங்க வீட்டுல நிறைய வீடியோ டேப் எல்லாம் இருக்கா, அதெல்லாம் போட்டு அடிக்கடி பாப்பீங்களான்னொன்னே ஒருத்தங்க ஆமாங்கிறாங்க, ஒருத்தங்க இல்லங்கிறாங்க. என்ன 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்றீங்கன்னொன்னே, இல்ல அவ குழந்தைங்க படம் பாப்பா, குழந்தைங்க படம் படத்துல ஏக்தோத்தீன் வருதா, பொய் சொல்லாதீங்க அப்படின்னோடனே அவங்க ஒண்ணுமே சொல்லல. அதுக்கப்புறம் எந்த வருஷமா நீ பிஎஸ்சி பாட்னி படிச்சோன்னே அந்த அம்மா நான் 85ல அப்படிங்குது. முடிச்சோடனே கல்யாணமானா, ஆமா முடிச்சோடனே கல்யாணம். உடனே குழந்தை பிறந்துருச்சானா, ஆமா உடனே குழந்தை பிறந்துச்சுங்குது. நீ படிக்கல, உனக்கு செட் தியரி எல்லாம் வந்துச்சா அப்படின்னு அந்த அம்மா கேக்குது. அதுக்கு அவர் அந்த அம்மா வந்து இல்ல அப்படிங்கிறாங்க கல்யாணி.
அவரு சொல்றாரு, எனக்கு தெரியும், நான் சொல்லி கொடுக்குறேன் குழந்தைக்கு. சார், கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கவரெல்லாம் குழந்தைக்கு சொல்லி கொடுப்ப அளவு பொறுமை இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த பிரின்சிபல் சொல்றாங்க. எங்களுக்கு சின்ன குழந்தையில இருந்து +2 வரைக்கும் செட் தியரி சிலபஸ் தான். அதனால அது வந்து பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. அப்ப இந்த கல்யாணி சொல்றாங்க, நான் கத்துக்கிறேன் இவர்கிட்ட. அவர் உங்களுக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாரு. பேசாம நீங்க வேற ஸ்கூல்ல அட்மிஷன் பாத்துக்கோங்க அப்படின்னா இவர் வந்து ரொம்ப கெஞ்சுறாரு, ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு. அவங்க சொல்றாங்க, நோ, இல்ல, அட்மிஷன் இல்ல அப்படிங்கிறாங்க. நான் வேணா உங்களுக்கு டொனேஷன் தரேன்னொன்னே, டொனேஷன் எல்லாரும் தான் சார் தருவாங்க, இங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, கிருஷ்ணமூர்த்தி அவர் வாழ்க்கையில இது வரைக்கும் யார்கிட்டயுமே ப்ளீஸ் கேட்டதே கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப கெஞ்சவும், சரி பார்க்கலாம், நாங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறோம், நெக்ஸ்ட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிருது. ஆண்டாள் அங்க வெளியில வராங்க, ஆண்டாளை கூட்டிக்கிட்டு. அங்க ஒரு போர்டு இருக்கு, அதுல எழுதிருக்கு, A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால், C ஃபார் காட்டன் போட்டிருக்கு. அந்த பிள்ளை அது எல்லாத்தையும் கடகடன்னு படிக்குது. அந்த பிரின்சிபல் எஞ்சி வந்து பக்கத்துல, முதலே ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு, இல்லையே நாங்க எந்த ஸ்கூலுக்கு அனுப்பலையேன்னு. அப்புறம் எப்படி இங்க படிக்குது அப்படின்னோடனே, பக்கத்து வீட்டு பொண்ணு படிக்கும், அதை கேட்டுக்கிட்டு இந்த பொண்ணும் படிக்குது அப்படின்னோடனே, பரவாயில்லையே, சூப்பர், எக்ஸ் ஃபார் என்னடா கண்ணா அப்படின்னு கேட்டோடனே, அது ஒண்ணு எக்ஸ்ட்ரே அப்படிங்குது. பிரில்லியன்ட், இந்த குழந்தைய சேர்த்தா எங்களுக்கு பேர் பெருமையெல்லாம் எங்க ஸ்கூலுக்கு வரும், அட்மிட்டட் அப்படின்னு அவர் சொல்லிடுறாங்க. உடனே அவங்க ஒரே சந்தோஷமா வெளியே வந்து கோத்தாரி மாமாட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. கோத்தாரி மாமாவும் சந்தோஷப்பட்டுக்கிறாரு. இவர் ஆபீஸ்க்கு போயிடுறாரு. குணா கிட்ட சொல்றாரு, அட்மிஷன் கிடைச்சிருச்சு, நாங்கெல்லாம் வேஸ்ட், நாங்க போயிருக்கே வேண்டாம் போல, என் பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டா. சொன்ன உடனே வந்து அவங்க அட்மிஷன் கொடுத்துட்டாங்க, நாங்க திரு திருன்னு முடிச்சிட்டு நின்னோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் கங்க்ராட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு எம்டி, நான் எம்டிய பார்த்து சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி உள்ள போய் பாக்குறாரு. எம்டி மணவாளன் சட்டு சொல்றாரு, அட்மிஷன் கிடைச்சிருச்சுனோன்னு. அவர் வந்து ரொம்ப சந்தோஷம்டா, ஆர்டிசி கான்ட்ராக்டர் ரெடி பண்ணி நான் செவ்வாய்க்கிழமைக்குள்ள ரெடி பண்ணிடுறேன், புதன்கிழமை நம்ம அமெரிக்கா போறோம்னு. அவர் சரி ஓகே சார் அப்படின்னு வெளியில வந்துடுறாரு. இங்க வந்து குணாட்ட சொல்றாரு. குணா சொல்றாங்க, புதன்கிழமைக்கெல்லாம் டிக்கெட் போட்டுடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க டைரியில ஒரு கல்யாணம் இருக்கு, கண்டிப்பா போகணும்னு எழுதி வச்சிருக்கீங்க, யார் கல்யாணம் அப்படிங்கிறாரு கிருஷ்ணமூர்த்தி. அது குணா சொல்றாங்க, உங்க சிஸ்டர் சன். ஐயோ, போகாட்டி அடிப்பாங்க அப்படின்னோடனே, நீ பேசாம தேர்ஸ்டே மாத்திரு. தேர்ஸ்டே முடியாது சார், ஃப்ரைடே அன்னைக்கு மீட்டிங் புக் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வெக்கேஷன் ஆரம்பிச்சிருதான். ஐயோ, இப்ப என்ன பண்றது, கெட் மை ஒய்ஃப் ஆன் த போன் அப்படின்னோடனே, அவங்க ஒய்ஃப் லைனுக்கு வராங்க. கல்யாணி, இந்த மாதிரி என்னால கல்யாணத்துக்கு வர முடியாது, கான்ட்ராக்ட் ஒண்ணு போட்டு நாங்க போறோம், அமெரிக்கா போறோம். அந்த மாதிரி சொல்லுது, என்னால கல்யாணத்துக்கு போக முடியாது, போனா உங்க அக்கா நீங்க எங்க எங்கன்னு கேட்பாங்க, உங்க சொந்தக்காரங்க பூரா எங்க நீங்க வரலையான்னு கேட்பாங்க. இவருக்கெல்லாம் பதில் சொல்லி முடிச்சா, உங்க மகளுக்கு நீங்க வரலன்னா ஜுரமே வந்துரும், அவ எங்கேயாவது ரூம்ல அழுதுகிட்டு, அவளுக்கு நான் குரோசினை கொடுத்துட்டு சுத்தணும், நான் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க மனைவி. சரி, நான் எம்டி கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி கிட்ட போய் இவர் எல்லா கதையும் சொல்றாரு. எம்டி எல்லாத்தையும் கேட்டு, வைஃப் எல்லாம் இருக்குது, நமக்கு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போறது நான் சொல்லி பார்த்துட்டேன், கல்யாணி ஒத்துக்க மாட்டேங்கிறா, இப்ப என்ன சார் பண்றது அப்படின்னோடனே, சரி பாப்போம் என்ன பண்றதுன்னு பாப்போம்ட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்போ ஒரு சிகரெட்டை பத்த வச்சு அவர் பைப் மூலமா அவர் உள்ள வச்சு இழுத்துக்கிட்டு இருக்காரு. மணவாளன் இழுத்து முடிக்கிற வரைக்கும் பேசாம இருக்காரு. இவர் நினைக்கிறாரு மனசுக்குள்ள, கிருஷ்ணமூர்த்தி இவர்கிட்ட போய் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு, நமக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, ஆனா தனியா ஒரு கன்சல்டன்சி ஆரம்பிக்கிற அளவு தைரியம் பத்தாது, நமக்கு சாமர்த்தியம் கிடையாது, இவர் தொட்டதெல்லாம் சக்சஸா தைரியமா பண்றாரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சு நிக்கிறாரு. அப்போ கிருஷ்ணமூர்த்தியோட ஃபுல் டேபிளையும் டைட் டேபிளையும் இவர் மாத்துறாரு. மணவாளன், நீ என்ன பண்ணு, புதன்கிழமை காத்தால தான் கல்யாணமா இருக்கும், காத்தால கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் காஞ்சிபுரத்துக்குல இருந்து உனக்கு வந்து காஞ்சிபுரம் தானே கல்யாணம், ஆமாங்கிறாரு. காஞ்சிபுரத்துல இருந்து உனக்கு பெங்களூருக்கு நாங்க டாக்ஸி வைக்கிறோம், பெங்களூர்ல இருந்து ஒரு பிளைட் பிடிச்சு பாம்பே வந்துரு, பாம்பேல இருந்து நம்ம 3 பேரும், நம்ம 2 பேரும் கிளம்பி இதுக்கு போயிடலாம், அமெரிக்கா போயிடலாம். இந்த வாட்டி வந்து ஹாங்காங் வழியா போறோம். ஏன் சார் அந்த ஹாங்காங்க நீங்க விடவே மாட்டீங்களா அப்படின்னோடனே, இல்லப்பா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு லைட்டா கண்ணடிக்கிறாரு மணவாளன். சார், உங்களுக்கு எப்ப பாரு இந்த பொம்பளைங்க இந்த பிரச்சனை தான் சார், ஏன் சார் இப்படி இருக்கீங்கன்னொன்னே, சரி விடு விடு அப்படின்ட்டு, ஸ்வேதா டார்லிங் உள்ளவா அப்படிங்கிறாரு. ஸ்வேதா உள்ள வராங்க. ஸ்வேதா யாருன்னா, அவங்க ஆபீஸ்ல முன்னாடி வேலை பார்த்தவங்க. அந்த பொண்ணு அழகா இருந்துச்சு, ஒரு செக்ரட்டரியா மாத்தி வச்சுக்கிறாரு. மணவாளன் சார் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த மாதிரி பெண்கள் எல்லாருமே வந்து கார் மாதிரிதான், பழைய கார் புது கார் அந்த மாதிரி தான் அவர் பேசுவாரு. சரி சார் நான் போறேன், நான் ஓகே இதுக்கெல்லாம் ஓகேன்னு அவர் வெளில வந்துடுறாரு. வந்து கல்யாணிக்கு போன் பண்றாரு. கல்யாணிட்ட சொல்றாரு, எல்லா முடிவையும் மாத்தியாச்சு, நான் கல்யாணத்துக்கு வந்துட்டு அங்கிருந்து கிளம்புறேன். உடனே அந்த அம்மா கேக்குது, என்ன உங்க எம்டி ஒத்துக்கிட்டாங்களா அப்படிங்குது. இவருக்கு வந்து அந்த எம்டி முதலாளி அப்படின்னு சொன்னாலே பிடிக்காது. முதலாளி ஒத்துட்டாங்களான்னு கேட்ட உடனே, முதலாளின்னு சொல்லாத, அவர் என் முதலாளி இல்ல, என் பார்ட்னர், அவர்கிட்டவே சொல்லுங்க பாப்பா, உங்களால எதுவும் சொல்ல முடியாது, அவர் சொல்றதுக்கு உங்களால தலையாட்ட தான் முடியணும்னே. அவர் டக்குன்னு பேச்ச மாத்தி, ஆண்டாள் என்ன பண்றா அப்படின்னோடனே, ஆண்டாள் காத்தால அட்மிஷன் கிடைச்சிச்சுன்னு நம்ம தெரு பூரா போய் சொல்லிட்டு வந்துட்டா,
இப்ப ரெடி ஆகி இங்கதான் பக்கத்துல நிக்கிறா அப்படின்னோடனே கூட விட்ட போன் அப்படின்னோடனே அந்த பிள்ளை போன் எடுத்துட்டு திஸ் இஸ் ஆண்டாள் ரோஜா கிருஷ்ணமூர்த்தி ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே டே கண்ணா எனக்கு முத்தம் கொடுறான்னொடனே அந்த பொண்ணு வந்து முத்தம் கொடுக்குது. கொடுத்துட்டு அப்பா உடனே கிளம்பி வா, யூனிஃபார்ம் வாங்கணும், பென்சில் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லுது. சரி நான் வரேன் அப்படின்ட்டு அவர் அம்மாட்ட போனை கொடுக்குறாரு. என்ன இப்பவே யூனிஃபார்ம்? தெரியல, ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய வாங்கணுமா, சரியான பணம் புடுங்கி ஸ்கூலா இருக்கும் போல அப்படின்னோடனே சரி சரி நான் வந்து ரெண்டு ஒரு போனை வச்சிடறாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்து குணா கிட்ட எம்டி சொன்னாரு எல்லாம் ரெடி சார், உங்களுக்கு காஞ்சிபுரத்துல இருந்து பெங்களூர் போறதுக்கு டாக்ஸி ரெடி பண்ணிட்டேன், பெங்களூர்ல இருந்து மும்பைக்கு வந்து பிளைட் புக் பண்ணியாச்சு, மும்பைல நீங்க ஜுஹார் ஹோட்டல்ல தங்குறீங்க, அதுக்கப்புறம் அங்கே வந்து எம்டி உங்களோட ஜாயின் பண்ணிப்பாரு. நான் கேட்காததெல்லாம் உடனே உடனே நடக்குது, கேட்கறதுலாம் உடனே நடக்காதுன்னு அந்த பொண்ணு கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே சார் ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குது. ஆனா வந்து கிருஷ்ணமூர்த்தி அந்த பொண்ணை திரும்பி கூட பாக்கல. வீட்டுக்கு திரும்பி வராரு கிருஷ்ணமூர்த்தி. அப்ப அந்த பொண்ணு ஆண்டாள் ரெடி ஆகி நிக்குது, ரொம்ப அழகா இருக்கு பாக்க. அவங்க அம்மா அழகா ரெடி பண்ணி நிறுத்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஏன்பா லேட்டு அப்படின்னு கேக்குது. வாப்பா போய் யூனிஃபார்ம் வாங்குவோங்குது. போலாம் போலான்ட்டு அவங்க மனைவி கிட்ட எதுக்கு இப்பவே அவசரப்படுறீங்கன்னொன்னே அவ 3 மணிக்கே ரெடி ஆயிட்டா, நீங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அவ உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவா, பேசாம போயிட்டு வந்துருவோன்னே சரி அவங்க கார் எடுத்துட்டு 3 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பி கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு அவங்க அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்க அம்மா சொல்றாங்க அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாத, கார் ஓட்டையில அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த பொண்ணு சொல்லுது ஏன்பா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேனா அப்படின்னு கேக்குது. அப்போ அவங்க அப்பா சொல்றாரு டிஸ்டர்ப்னா என்னடா கண்ணு அப்படிங்கிறாரு. டிஸ்டர்ப்னா என்ன அர்த்தம் சொல்லு அப்படிங்கிறாரு. உடனே அது சொல்லுது தொந்தரவு செய்யறது. எக்ஸலன்ட், பிரில்லியன்ட், என் பொண்ணுக்கு எவ்வளவு அறிவிப்பாரு பாரேன் கல்யாணி, அவ எங்கேயோ போறா அப்படின்னு அவங்க அம்மா சிரிச்சுக்கிறாங்க. நைட்டு லைட் வந்து லைட் வெளிச்சம் கம்மியா இருக்கு, குழந்தை தூங்குது. தூங்கும் போதே அழகா சிரிச்சுட்டே தூங்குது. அப்போ கல்யாணி கண்கள் இருந்து நீர் வழியுது. அவங்க கிருஷ்ணமூர்த்தி வந்து குரலை தாழ்த்திட்டு கேக்குறாரு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. உடனே அவங்க சொல்றாங்க எதுக்கு இவ்வளவு சந்தோஷம்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கல்யாணியும் ஆண்டாலும் அடுத்த நாள் காத்தால ஆபீஸ் கார்ல காஞ்சிபுரம் போயிடுறாங்க. இவர் ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. குணாட்ட கேக்குறாரு. குணா குணா கேக்குறாங்க எம்டி வந்து உங்ககிட்ட அந்த கான்ட்ராக்ட் ரெடியான்னு கேட்டாரு, எம்டி வந்துட்டாரா அப்படின்னதுக்கு இல்ல எம்டி வரல, எம்டி கிளப்ல இருக்காரு, நீங்க முடிச்சோடனே உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்றாரு. நான் இங்க மாடு மாதிரி வேலை பாக்குறேன், இவரு போய் கிளப்ல கால்ஃப் விளையாடிக்கிட்டு இருக்காரு, நான் போய் எல்லாத்தையும் சொல்லணுமா, எனக்கு ஒரு தைரியம் இருக்கா, தனியா நடத்துறதுக்கு தைரியம் இல்ல, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வந்து இந்த 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 அம்மா சொல்லுது எனக்கு ஒரு மணி நேரம் பர்மிஷன் வேணும்னு. அதெல்லாம் தர முடியாது, நாங்க அமெரிக்கா போற வரைக்கும் அதை பத்தி நீ பேச்சே எடுக்காத அப்படின்னு இவர் சொல்றாரு. சொன்ன உடனே இல்ல சார் பர்த்டே, ஓ உனக்கா, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு. இல்ல சார் எனக்கு இல்ல சார், யாருக்குன்னு கேளுங்க, நான் யாருக்குன்னு கேட்கல, நீ முதல்ல போய் வேலையை பாரு அப்படின்ட்டு இவர் பிரமோத் வந்த ஃபேக்ஸ் எடுத்து படிச்சு பார்த்துட்டு இருக்காரு. கிருஷ்ணமூர்த்தி வந்து இந்த வேலையில 15 வருஷமா இருக்காரு. கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அந்த கான்ட்ராக்ட யாராலையுமே ரெடி பண்ண முடியாது. இந்த கம்பெனியை யார் டேக் ஓவர் பண்ணாலும் கிருஷ்ணமூர்த்தி ரெடி பண்ண கான்ட்ராக்ட் மாதிரி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவு வேலையில பயங்கர தெளிவா இருப்பாரு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா வேலை பாக்குறவரு. வேலையில ஆழ்ந்துட்டா அவருடைய மனைவி, ஆபீஸ் எதுவுமே அவருக்கு மகள் எதுவுமே ஞாபகம் வராது. அந்த வேலையில ரொம்ப ஆர்வமா பண்ணிட்டு இருக்கும் போது அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு பசிக்குது. அவர் மனைவி கொடுத்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுறாரு. சாப்பிடும் போது தண்ணி தேவைப்படுது, குணாவை தண்ணி கேட்கிறாரு. குணா வரல கூப்பிட்டதுக்கு. வெளியே போய் குணா அப்படிங்கிறாரு. அப்போ வந்து கணபதி சொல்றாரு குணா வந்து பாத்ரூம் போயிருக்காங்க. அப்ப அவருக்கு தெரியுது குணா வந்து ஏதோ பர்த்டேக்கு போயிட்டா அப்படின்னு. குணா வந்து ஒரு அரை மணி நேரத்துல வர சொல்லு, இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு மனசுல நினைச்சுக்கிறாரு குணா நல்ல பொண்ணுன்னு நினைச்சா குணா கூட வேலையை இப்படி பண்ணிட்டு போறா, எல்லாருமே பணத்துக்கு தான் இங்க வேலை பாக்குறாங்க, குணா வந்த உடனே அவளை வேற இடத்துக்கு மாத்திரணும் அப்படின்னு யோசிச்சே உட்காந்துருக்கும் போது குணா வராங்க. என்ன வர சொன்னீங்களாமே அப்படின்னு கேக்குறாங்க. நீ எங்க போயிருந்த குணா அப்படின்னு கேட்கும் போது அவங்க கைய பின்னாடி கட்டியிருக்காங்க. என்ன கையில பின்னாடி அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க முன்னாடி எடுத்து காட்டுறாங்க ஒரு பொக்கே, நல்ல தங்க கலர் இது மாதிரி போட்டு கவர் போட்டு ரோஸ் பொக்கே இருக்கு. என்ன இது அப்படின்னு கேட்டதுக்கு ஹாப்பி பர்த்டே சார். எனக்கு பர்த்டேவா? ஆமா சார், ஆபீஸ் ரெக்கார்ட் படி உங்களுக்கு இன்னைக்கு தான் சார் பர்த்டே, கல்யாணி கூட சொல்லலையே, நீங்க வீட்டுல மே மாசம் கொண்டாடுவீங்க, ஆனா இங்க வந்து நான் பாத்துட்டு உங்களுக்கு சொன்னேன், இதுக்கு தான் சார் நான் பர்மிஷன் கேட்டேன் அப்படின்னு. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தேங்க்யூ குணா அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் குணா உனக்கு என்னைக்கு பர்த்டே அப்படின்னு கேக்குறாரு. அந்த அம்மா சொல்றாங்க ஜனவரி 23, ஆனா வருஷம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டிராவல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சானோடனே அவங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, காஞ்சி போறதுக்கு கார் கூட ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. வெரி குட் கேர்ள் அப்படின்னு அவரை சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம்
மணவாளன் சார் கிட்ட போய் கான்ட்ராக்ட காட்டுறாரு. காட்டி மணவாளன் சார் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ராயல்டி டேர்ம்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க, நீ பாத்துக்க ராஜா, நீ பார்த்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுது சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுது ஆஹ் கல்யாண வீட்டுக்கு கிளம்பி அவங்க போயிடுறாங்க. இவர் போயிடுறாரு, கிருஷ்ணமூர்த்தி போயிடுறாரு. நைட்டு போய் பார்த்தா அந்த கூடத்துல வந்து கல்யாணியும் அந்த குழந்தையும் ஜம்காலத்துல நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்காங்க. அவளை போய் எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. வா கிருஷ்ணான்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க, போய் சாப்பிடுங்கிறாங்க. இவர் போய் சாப்பிடுறாரு, சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாரு. காத்தால நாதஸ்வரம் சத்தம் கேக்குது. கல்யாணி வந்து ஆண்டாளை இடுப்புல வச்சுக்கிட்டு, ஆண்டாள் தூங்கி விழுகிறா, அவளை இடுப்புல வச்சுக்கிட்டு ஏங்க எழுப்பி எழுப்பி விடுறாங்க, எந்திரிங்க காத்தால ஆயிடுச்சு அப்படின்னு. அவர் எந்திரிக்கிறாரு. ஆண்டாளை கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க, உங்க அக்கா வேற டியூட்டி போட்டிருக்காங்க, நான் போய் அதை பார்க்கணும், ஆண்டாள் கழுத்துல வேற காசு மாலை போட்டிருக்காங்க, அவளை பத்திரமா பாத்துக்கோன்னு அவர் நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க போயிடுறாங்க. அவங்க அக்கா கூப்பிடுறா வா கல்யாணிங்கிற, அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருது. அவங்க கல்யாணி வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாமான்னு அவங்க சரிங்கிறாரு அவர். இவங்க 3 பேரும் கோயிலுக்கு போறாங்க. திரை போட்டிருக்கு. பக்கத்துல ஒரு நாமம் போட்டவர் உட்கார்ந்துருக்காரு. 1 மணி நேரம் ஆகும் திரை திறக்கிறதுக்கு அப்படிங்கிறாரு அவர்கிட்ட கேட்டதுக்கு. 1 மணி நேரம் ஆகுமான்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது இவர் கேக்குறாரு அந்த டிரைவர்கிட்ட, என்னப்பா 1 மணி நேரம் கழிச்சு போலாமா? இல்ல சார் இப்ப போனாதான் கரெக்டா இருக்கும், மணி 4 4:30 போகுது அப்படின்னோடனே, அப்ப சரி நான் கிளம்புறேன்னோடனே அந்த ஆட்டாள் கேக்குது, எங்கப்பா போற அப்படிங்குது. அப்போ இவங்க சொல்றாங்க கல்யாணி, அப்பா அமெரிக்கா போறாங்க, அங்க போயிட்டு எனக்கு கலர் கலரா கார்டு அனுப்புவாங்க, இதோட பல தடவை அமெரிக்கா போயிட்டாங்க, ஏன் கல்யாணி கிண்டல் பண்ற அப்படின்னோடனே, பின்ன நீங்க என்ன இங்க விட்டுட்டு தானே போறீங்க அப்படின்னோடனே, நான் தான் சொன்னேனே ஆபீஸ் வேலை, நீ சொல்லு நான் வேணா போகல. ஆமா நான் சொன்னா நீங்க போகாம இருக்க போறீங்க பாருங்க, எப்படியும் உங்க உங்க முதலாளி விட மாட்டாரு, அத பேசாத கல்யாணி அப்படிங்கிறாரு அவரு. அதுக்கப்புறம் சரி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணுல தண்ணி வடிது, போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சரி கல்யாணிங்கிறாரு. அப்புறம் கோத்தாரி மாமா வராரு. மாமா இவங்க பத்திரமா வீட்டுல, நீ கவலையே படாத, இது என்ன முதல் தடவையா நீ போற, நான் பத்திரமா வீட்டுல கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு உன்னோட ஆபீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிடுறேன், குணான்னு என் செக்ரட்டரி இருப்பா, அவளுக்கு சொல்லிருங்க, அவ எனக்கு எப்படியாவது இன்ஃபார்ம் பண்ணிடுவா, கண்டிப்பா சொல்லிடுறேன் அப்படிங்கிறாரு அவரு. அதுக்கப்புறம் கல்யாணி அவருடைய அமெரிக்கா போறதுக்கு எல்லா சாமானையும் அவங்க பேக் பண்ணிடுறாங்க. அவர் மீச வெட்ட கத்திரி வரைக்கும் மறக்கல, எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறாங்க. தினமும் போன் பேச வேணும்னு சொல்றாங்க. ஹாங்காங் போனோடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவர் சரின்னு கிளம்பிடுறாரு. பெங்களூருக்கு போயிடுறாரு. பெங்களூர் போன அப்புறம் தான் தெரியுது மும்பை பிளைட் 2 மணி நேரம் லேட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு வந்து தோணுது, இந்த சாமியாவது கும்பிட்டு வந்திருக்கலாம், அவசர அவசரமா கிளம்பி ஓடியாந்தோம், இங்க பாரு மும்பை பிளைட் லேட்டா போச்சு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்காரு பிளைட்டுக்கு. அதுக்கப்புறம் மும்பை பிளைட் வருது. மும்பைக்கு போய் இறங்கும் போது ஹோட்டல் போறதுக்குலாம் நேரம் இல்ல, அங்கேயே மணவாளன் சார் வந்துடுறாரு. 2 பேரும் கிளம்பி ஹாங்காங் அந்த அடுத்த பிளைட் தாய் பிளைட்ட புடிச்சிடுறாங்க. அப்போ வந்து உள்ள ஏறின உடனே அங்க அந்த ஏரோஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அதுல ஒரு பொண்ணு அழகா இருக்கா, அதை காட்டி மணவாளன் சார் இந்த பொண்ணு அழகா இருக்குல்லன்னு அவர் திட்டுறாரு கிருஷ்ணமூர்த்தி, வேற வேலையே இல்லையா உங்களுக்கு, இதான் வேலையா அப்படின்னு திட்டுறாரு. ஹாங்காங்ல ஒரு நாள் ஹால்டட் ஆக்கண்ணா அப்படின்னோடனே, எனக்கு இது நீங்க முதலே சொல்லவே இல்லையே, சொன்னான்னு ஏதாவது சொல்லுவேன், அதான் சொல்லல, எதுக்கு ஹால்ட்டு, நான் என் கேர்ள் ஃபிரெண்டை சந்திக்க போறேன், ஏன் மணவாளன் சார் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவர் அந்த பக்கம் பிளைட்டுக்கு வெளியில ஜன்னல் பக்கம் எட்டி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப யோசிக்கிறாரு, கல்யாணி இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பா, கல்யாணி என்னோட அக்காவோட பேசுவா, இல்லைன்னா சும்மா உட்கார்ந்து இருப்பா, அவளுக்கு அக்காவோட பாம்பே பேச்சும் பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டாள் என்ன பண்ணுவா, ஆண்டாள் தூங்கி இருப்பா, கோத்தாரி மாமா கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருப்பாரு. ஆமா இவருக்கு எப்படி கோத்தாரி மாமான்னு பேரு வந்துச்சு, அவரோட பேரு கிருஷ்ணசாமி, ஆனா அவர் கோத்தாரின்னு ஒரு கம்பெனில வேலை பார்த்தாரு, அங்கேயே ரிட்டையர் ஆயிட்டாரு, அதனால அதுக்கப்புறம் அவர் எல்லாரும் கோத்தாரி மாமான்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிட்டே இருப்பாரு. யோசிச்சுட்டு இருக்கும்போது யோசிப்பாரு, என்ன அவசர அவசரமா கல்யாணத்துல இருந்து பிச்சு கூட்டியாந்துட்டு இவர் இப்ப ஹாங்காங்ல ஒரு நாள் ஸ்டே, எல்லாம் இவர் சொல்றத நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த சீட்டை தாழ்த்திட்டு தூங்கிடுறாரு படுத்து. அதுக்கப்புறம் ஹாங்காங்க வந்துடுறாங்க. பெலின்சுலார் ஹோட்டல்ல ரூம் போடுறாங்க. ரூம் போட்டு அங்க தங்குறாங்க. போய் சாப்பிட்டு வராங்க மணவாளன்னு இவரும் கிருஷ்ணமூர்த்தியும். சாப்பிட்டு வந்துட்டு நைட்டு தூங்க வந்துடுறாங்க. தூங்க வரும்போது அவர் வேக்கப் கால் புக் பண்றாரு. புக் பண்ணிட்டு படுக்க போகும்போது போன்ல ஏதோ ஒரு கிளிக் கிளிக் சத்தம் கேக்குது. கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, அது என்னன்னு எடுத்து பாக்குறாரு. மெசேஜ் ஃபார் யூ, கால் த ஆபரேட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஆபரேட்டர் கூப்பிடுறாரு. தேர் இஸ் அ மெசேஜ் ஃபார் யூ, ஒன் மொமெண்ட் போட்டு, மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, மெசேஜ் ஃப்ரம் இந்தியா, ப்ளீஸ் கால் 373836 அர்ஜென்ட்லி அப்படின்னு போட்டிருக்கு. உடனே இவர் வந்து போன் எடுக்கிறதுக்குள்ள மணவாளன் சார் கூப்பிட்டு, மூர்த்தி உனக்கு உடனே நீ உன்னுடைய
குணாவை கூப்பிடு அப்படின்னோடனே என்ன சார் ஆச்சு, ஒரு ஆக்சிடென்ட், யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னோடனே நீ அங்க கூப்பிடேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. இவர் சரின்னு இந்தியாவுக்கு அந்த ஆபீஸ்க்கு போன் பண்றாரு. அங்கே வேலை பாக்குற அந்த சதாசிவம் தான் போன் எடுக்கிறாரு. சொல்லுங்க சார் அப்படின்னோடனே மூர்த்தி மூர்த்தி சார் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. டேய் நான் மூர்த்தி தாண்டா பேசுறேன், என்னடா ஆச்சு, என்னடா ஆக்சிடென்ட் அப்படின்னோடனே மூர்த்தி சார் உங்களை ட்ரை பண்ண, எவ்வளவு ட்ரை பண்ணோம் தெரியுமா, நானும் குணாமாவும். குணாமா எங்க அப்படின்னோடனே குணாமா தந்தி ஆபீஸ் போயிருக்காங்க. என்னாச்சு, என்னடா ஆச்சு அப்படின்னோடனே இல்ல மூர்த்தி சார் அது வந்து அப்படின் போது குணம் வந்துடுறாங்க. போனை வாங்கிட்டு மூர்த்தி சார் இந்த மாதிரி காஞ்சிபுரத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம், போலீஸ்ல இருந்து போன் பண்ணாங்க அப்படின்னோடனே ஐயோ யாருக்கு என்னாச்சு, என் மனைவி எப்படி இருக்கா, என் மகன் எப்படி இருக்கான்னு. ஒண்ணும் பயப்பட வேண்டாம் சார், போலீஸ்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட ஆக்சிடென்ட் ஆயிருக்கான், அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியல, நீங்க உடனடியா கிளம்பி ஃபிளைட் புடிச்சு இப்பவே வாங்க, நாங்க ஏர்போர்ட்டுக்கு கார் அனுப்புறோம். சரி கல்யாணி நடுவுல பேசினானா என்ன காண்டாக்ட் பண்ண சொல்லிருக்குனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனை வச்சிடறாரு. மணவாளன் திருப்பி கூப்பிட்டு என்னப்பா ரெடி ஆயிட்டியா அப்படின்னோடனே ரெடி ஆயிட்டேன், சரி லாபிக்கு வந்துரு, நானும் வந்துடுறேன், உன் லக்கேஜ் எல்லாம் இங்கேயே வச்சிரு, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பி போயிரு, நான் உன்னை இப்ப ஏர்போர்ட்ல விட்டுறேன்னு அவர் வந்து கீழே வெயிட் பண்றாரு. இவரும் வராரு. இவர் வந்து கேக்குறாரு என்ன மணவாளன் சார் ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல, நீங்க எனக்கு என்னன்னு சொல்லிருங்கிறாரு. அவர் எதுவுமே பதிலே சொல்ல, ஏதாவது பேட் நியூஸ் இருந்தாலும் சொல்லிருங்க, நான் கேக்குறேன் பரவாயில்ல அப்படிங்கிறாரு. அவர் அமைதியா கார்ல வராரு. அதுக்கப்புறம் டாக்ஸில ப்ளீஸ் சார் இன்ஃபார்ம் சொல்லுங்கிறாரு. எனிதிங் சீரியஸ்ங்கிறாரு. அவரு ஃபர்ஸ்ட் ஆமாங்கிறாரு, அப்புறம் இல்லங்கிறாரு. என்ன சார் ஆமாங்கிறீங்க இல்லங்கிறீங்க, என்ன சார் சொல்லுங்க சார். ஏர் இந்தியா கவுண்டர்ல இருந்து லாஸ்ட் கால் ஃபார் மூர்த்தி, பிளைட் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவர் உள்ள போய் செக்இன் எல்லாம் பண்ணிட்டு அந்த கண்ணாடி கிளாஸ் மூலமா அவருக்கு பாய் சொல்லிட்டு உள்ள பிளைட்ல ஏறாரு. ஏறினோடனே யோசிக்கிறாரு, எதுவும் ஆயிருக்காதுல்ல, கல்யாணி எல்லாம் நல்லா இருப்பா, குழந்தை நல்லா இருக்கும், கோத்தாரி மாமாக்கு ஒன்னும் ஆயிருக்காது, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. டெல்லியில வந்து பிளைட் இறங்கணும், ஆனா மூடு பனியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளைட்டை வந்து மும்பைல கொண்டு போய் இறக்குறாங்க. மும்பைல இறக்கும் போதே 7:30 மணி ஆயிடுது. அங்கிருந்து சென்னைக்கு வரும்போது 12:30 மணி ஆயிடுது. அவர் பிளைட்டை விட்டு சென்னையை விட்டு இறங்குறாரு. ஏர்போர்ட்ல கார் வரல. அதுக்கப்புறம் அவர் வந்து அங்கேருந்து ஏதோ ஒரு டாக்ஸியை பிடிச்சு ஆபீஸ்க்கு போயிடுறாரு. சதாசிவம் கிட்ட போயிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு போய் கேட்கிறாரு. சதாசிவம் சொல்றாரு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்களாம். அவர் எதடா அப்படிங்கிறாரு. பாடிய அப்படின்னா என்னடா சொல்ற பாடிய, யாருக்கு என்னடா ஆச்சுங்கும் போது இவங்க வந்துடுறாங்க. குணா எங்க குணா போனேன், நான் ஏர்போர்ட்டுக்கு வந்தேன், உங்களை காணும்னு பார்த்தேன், என்னாச்சு குணா, என்னமோ என் பாடி கிட்டிங்கிறானே, தெரியும் சார் போய் பார்க்கணும், குணா என் கண்ணை பார்த்து சொல்லு என்னாச்சு அப்படின்னோடனே அந்த அம்மா கண்ணை பார்க்க மறுக்கிறாங்க. யாராவது சொல்லி தொலைங்களேன், எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு அவர் கத்துறாரு. நான் முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம் சார் வாங்கன்னு சொல்லி கார் வருது, இவங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்போ கிட்டத்தட்ட அந்த அந்த இடத்துக்கு வந்த போது இவர் சொல்றாரு, இவங்க குணா சொல்றாங்க அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனைக்கு போப்பா அப்படின்னோடனே சரின்னு அறிஞர் அண்ணா மருத்துவமனைக்கு அவர் கொண்டே விடுறாரு. இவர் காரை விட்டு மூர்த்தி கீழே இறங்குறாரு. அவங்க அக்கா சாரும் பயங்கரமா அழுகுறாங்க, நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாளேடான்னு. யாரு போயிட்டா, என்ன ஆயிடுச்சு அப்படின்னோடனே அவங்க வந்து அவங்க இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் சின்ன இளைஞனா இருக்காரு. அவர் வந்து இவர் யாரு, இவர் தான் அவங்க ஹஸ்பண்ட். நல்ல வேலைக்கு சார் நீங்க வந்தீங்க, போஸ்ட்மார்ட்டம் இன்னும் ஆகல, இங்க ஐஸ் போட்டிலாம் ரொம்ப கிடையாது, அதனால நீங்க வந்து கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னோட என்ன சார் ஆச்சு, என்ன உங்க ஒய்ஃபோட மத்தவங்களும் கார்ல வந்திருக்காங்க, ஒரு டேர்னிங்ல வரும்போது லாரி வந்து மோதி ஹெட் கொலாக்ஷன், 3 பேரும் இறந்துட்டாங்க, அந்த டிரைவர் மட்டும் பொழைச்சிட்டாரு, அவர் வந்து சுயநினைவு இல்லாம கிடக்குறாரு, என் குழந்தை சாரி சார் 3 பேர் இறந்துட்டாங்க. அவரால் கேட்கவே முடியல, அப்படியே தரையில உட்கார்றாரு கிருஷ்ணமூர்த்தி. உட்கார்ந்து நத்த மாதிரி சுருட்டிக்கிட்டு தலையில அடிச்சுக்கிட்டு சத்தமே இல்லாம அழுகுறாரு. அப்புறம் அவரை எப்படியோ வாங்க காட்டுங்க அடையாளம் காட்டுங்கன்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவங்க மாமா அவங்க அத்திம்பேர் இருக்காரு. என்ன திம்பேர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அழுத உடனே அப்ப உள்ள இருந்து ஒரு டாக்டர் வராரு. அவர் சொல்றாரு என் பேரு மதன கோபாலன், ராத்திரி தான் கூட்டிட்டு வந்தாங்க, டெட் ஆன் அரைவல் அப்படிங்கிறாரு. அப்படின்னோடனே ஏன் ராத்திரி அமிச்சிங்க, நான் காலையில தானே போக சொன்னேன் அப்படின்னோடனே நாங்க எவ்வளவோ சொன்னோம் மூர்த்தி, அவ கேட்கவே இல்லை, என்னமோ யூனிஃபார்ம் தச்சிருக்கோம் போயே ஆகணும்னு சொல்லி ஒத்த கால நின்னா கல்யாணி, சொல்றது கேட்காம 3 பேரும் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னோடனே ஏன் அக்கா விட்டீங்க, ஏன் அத்தின் பேர் விட்டீங்கன்னு அவர் ரொம்ப கதறாரு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நேரம் அமைதியாகி உட்காந்துடுறாரு. குணாவும் பயங்கரமா அழுகுறாங்க. குணா வந்து சோடா குடிக்கிறீங்களா சார்னு கேட்க அவங்க சொல்றாரு என் குழந்தை கொடு, என் மனைவி கொடு அப்படின்னோடனே கோத்தாரி மாமா அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. நீங்க கொஞ்ச நேரம் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அவங்க அக்கா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கோத்தாரி மாமாவுக்கு வந்து குழந்தைங்க இல்ல அப்படிங்கிறதுனால இவர் தான் எல்லா சடங்குகளையும் செஞ்சு முடிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கல்யாணோட அப்பா அம்மா வராங்க. என்ன மாப்பிள்ள இப்படி ஆயிடுச்சே, உங்களை நம்பிதானே என் பொண்ணை ஒப்படைச்சேன்னு அவங்க கேட்கும் போது கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒரு சிலை மாதிரி நிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து
இடுப்பு இடுப்பு வேட்டி கூட அவரது தெரியாம ஒரு மாதிரி ஒரு ஏந்திர நடை நடந்து போறாரு. 2 நாள் ஆச்சு முகம் சவரம் பண்ணி, கண்ணுல தூக்கம் அப்படியே நிக்குது. 2 நாள்ல 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்காரு. அப்புறம் மணவாளன் சார் வராரு. மணவாளன் சார் இப்படி ஆயிடுச்சேன்னு கதறாரு. மணவாளன் சார் ஆயிருக்க கூடாதுதான்ப்பா, சாரிப்பா, இதை கேட்கறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, நீ கவலைப்படாத, இந்த வீட்டுக்கு திருப்பி போவாத, நீ என்ன பண்ணு, ஏதாவது ஹோட்டல்ல ரூம் எடுத்துற, அங்க போய் தங்கு. இல்ல சார் நான் வீட்டுக்கே போறேன்னு வீட்டுக்கு வராரு. சரோக்காவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுல சுத்தி சுத்தி அவங்க சாமானே இருக்கு எல்லாம். அவருக்கு அதை பார்க்க முடியல. நான் போய் கொஞ்ச நேரம் உள்ள தூங்குறேன்னு உள்ள போறாரு. உள்ள போயிட்டு அந்த அவ புடவை இருக்கு, அந்த அம்மாவோட புடவை, குழந்தையோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கட்டி புடிச்சு படுத்திருக்காரு. அப்ப யோசிக்கிறாரு, இன்னும் ஒரே வாரம் தான் கல்யாணி, நான் உன்கிட்ட வந்து சேர்ந்துருவேன், நான் செத்து போயிருவேன், ஏதாவது வழியில செத்து போகணும். எப்படி செத்து போலாம்? மாத்திரை சாப்பிட்டு செத்து போலாமா? இல்ல இந்த துணியை வந்து உன் புடவைய ஃபேன்ல கட்டி கீழே விழுந்தா நம்ம கண்டிப்பா செத்து போயிருவோமா? அரைகுறையெல்லாம் சாவக்கூடாது, இப்ப காப்பாத்தி விடுவாங்க. இல்ல நம்ம கேஸ ஆன் பண்ணலாமா? இல்லன்னா வந்து மாடிப்படியில இருந்து குதிச்சிடலாமா? மாடிப்படியில குதிக்கலாம்னா விட மாட்டாங்க, கேஸ்க்கும் விட மாட்டாங்க, வேற என்ன வழி இருக்குன்னு யோசிச்சுட்டே உட்கார்ந்து இருக்காரு. அப்போ வந்து அவங்க மனைவி புடவைய புடிச்சிருக்கும் போது கண்ணுலயும் தண்ணியா ஊத்துது. அப்போ அவங்க அக்கா ஒரு கட்டத்துல கதவு தட்டுறாங்க. அவர் திறக்கிறாரு. இனிமே கதவெல்லாம் பூட்டாத மூர்த்தி, எனக்கு பயமா இருக்கணும்னு. இல்லக்கா நான் சும்மா தான் இருந்தேன், நான் ஆபீஸ்க்கு போறேன். ஏன்டா உடனே ஆபீஸ் போனா? அங்க போனா எனக்கு கொஞ்சம் சரியாயிடும். சரி போ அப்படின்றாங்க. ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி லைப்ரரிக்கு போயிட்டு சாகிறதுக்குலாம் என்ன வழி இருக்குன்னு சொல்லி ஒரு புக் எடுக்கிறாரு. எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வராரு. இவர் கேக்குறாரு மணவாளன், ஏன்டா உடனே ஆபீஸ்க்கு வந்துட்ட? இல்ல இங்க வந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், சரி அவ போய் வேலையை பாரு அப்படிங்கிறாரு. ஒரு வேலையை பார்த்து உட்காரும் போது வேலையெல்லாம் பார்க்கல, உட்கார்ந்து அந்த புக்கை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கும் போது அவங்க குணா வராங்க. குணா நான் இப்ப பேசல, அப்புறமாட்டி உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார்ந்து பாக்குறாரு, இங்க உட்கார முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, உள்ள போயிட்டு மணவாளன் சார் ரூம் போயிட்டு, மணவாளன் சார் ஒரே வெக்கையா இருக்கு, இந்த ஜன்னலை திறக்கலாமா அப்படின்னு. அவர் என்ன ஒரு மாதிரியா பேசுற, ஏசி ஓடுது, என்னாச்சு மூர்த்தி, உனக்கு என்ன ஆச்சுன்னு. ஒண்ணும் இல்ல மணவாளன் சார், சரி நாளைக்கு என் வீட்டுக்கு வரியா, என் மனைவி கூப்பிட்டானோன்னு. அவர் சரி இப்ப நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்போ வீட்டுல வந்து அவங்க அக்கா இவனுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு அவங்க தூரத்து சொந்தக்கார ஒரு அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆமா உன் தம்பிக்கு என்ன வயசாகுது, பேசாம இன்னொரு கல்யாணம் பண்ணிரு, கல்யாணி தங்கச்சியே இருக்கு அவளே பார்க்கலாம் அப்படின்னு. கல்யாணி தங்கச்சி எல்லாம் வேண்டாம், அந்த ஃபேமிலி வேண்டாம், வேற இடத்துல பொண்ணு பாரு அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும் போது அவர் வராரு. என்ன 4 நாள் தான் ஆச்சு இப்படி ஆயிட்ட அப்படின்னு. அவர் கேக்குறாரு, அக்கா அந்த வீடியோ கேசட் அது இன்னும் வரலடா, பொண்ணு வீட்டுலதான் இருக்கு அப்படிங்கிறாங்க அவங்க அக்கா. அவங்க அக்கா மனசுல நினைச்சுக்கிறாங்க, அத்தி பேர் வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இவன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன தம்பி நல்லா சாப்பிடுப்பா, அந்த அம்மா சொல்லுது, நல்லா சாப்பிடுப்பா, 28 வயசுல என் கணவர் இறந்துட்டாரு, இப்ப எனக்கு 55 வயசு ஆகுது, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னோடனே அவர் வந்து ஒண்ணு சொல்ல உள்ள போயிடுறாரு. உள்ள போன உடனே அவங்க மனைவி மணவாளன் சார் கார் அனுப்புறாரு. சரி நான் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறேன்னு அவங்க வீட்டுக்கு வராரு. அவங்க மனைவி ரொம்ப கவலைப்படுறாங்க, ஐயோ சாரிப்பா அப்படின்னு. அப்புறம் நான் உள்ள போறேன்ட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. மணவாளன் சார் யாரையோ கூட்டிட்டு வராரு. அவர் கலிபோர்னியால இருந்து வந்திருக்காராம். தி ஸ்பிரிட் ஆஃப் மேன் அந்த புக் எழுதியிருக்காராம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அவரும் கொஞ்ச நேரம் பேசுறாரு. ஐ எம் a சீக்கர் அப்படிங்கிறாரு. உடனே இவர் கேட்கிறாரு, வாட் யூ சீக் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி வந்து இறப்பெல்லாம் இப்படி இல்லைன்னு அந்த இறப்பை பத்தி பெரிய எக்ஸ்பிளேஷன் சொல்றாரு. தியானம் பண்ணா எல்லாம் சரியாயிடுங்கிறாரு. அப்போ வந்து இவர் போய் கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு, இப்ப நான் உங்க கழுத்தை பிடிச்சு அழுத்துறேன், நீங்க தியானம் பண்ணுவீங்களா? என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? என்ன சார் வாயில வந்து வச்சு உளறீங்கன்னு. மணவாளன் வந்துட்டு, உன்னை தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேப்பா, என்னப்பா நீ இவர் இப்படிலாம் பண்றேன்னு. அவர் சொல்றாரு, பரவாயில்ல சார் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு அந்த கலிபோர்னியக்காரர் சொல்றாரு. இவர் சொல்றாரு, இல்ல இல்ல சார் இவன் பண்ணாலும் பண்ணிடுவான், நீ கிளம்புப்பா வீட்டுக்குன்னு. காரை காரை கூப்பிட்டு டிரைவரை கூப்பிட்டு அப்புறம் கொண்டு போய் வீட்டுல விட்டுனோடனே வீட்டுல ஏறி போறாங்க. கண்ணகி சாலை வழியா போயிட்டு இருக்காங்க. கண்ணகி சாலை அந்த அந்த வழியா போறாங்க, பீச் வழியா. அப்ப குவீன் மேரிஸ் வருது. அங்கே ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு, போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அந்த டிரைவர் இறங்கி வாங்க போறாரு. அவருக்கு பயந்து வருது இவரோட உட்கார்றதுக்கே, ஏன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறாரு. அதுக்கப்புறம் அவர் இறங்கி போனோடனே அவர் யோசிக்கிறாரு, என் மனைவி லாரியில் அடிபட்டு தான் செத்து போனான், நானும் அதே மாதிரிதான் சாவணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப வந்து கார்ல அவர் சாவியை விட்டுட்டு போயிடுறாரு. இவர் அந்த காரை கிளப்பிக்கிட்டு வேகமா போறாரு. அந்த டிரைவர் திரும்பியே பார்க்கல, ஐஸ்கிரீம் வாங்க போனவர் வேகமா போயிட்டே இருக்காரு. அப்போ நான் எப்படியாவது வந்துடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டாள் கல்யாணின்னு சொல்லிட்டே காரை ஓட்டு போகும்போது ஒரு பஸ் ஒண்ணு நேர வருது. அந்த பஸ் மேலே இவர் மோதுறாரு. கொஞ்ச நேரத்துல கார்ல இருந்து புகை வருது. அப்போ புகை வருது. அப்போ வந்து புகை வந்து புகை வந்தோடனே ஆண்டாள் சொல்ற, அப்பா வந்துட்டியாப்பா, கல்யாணி
வந்துட்டேன் கல்யாணி, வந்துட்டீங்களாங்க, உங்களை பார்க்காம இருக்கவே முடியலங்க அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. சொன்ன உடனே எங்க மாமாவை காணோம், கோத்தாரி மாமா வராரு. நான் அங்க இருந்த புக்க பாத்துட்டேன், எங்களுக்கெல்லாம் ஆயுசு முடிஞ்சு போச்சு, அதனாலதான் நாங்க வந்திருக்கோம், இங்க தங்க முடியும். உனக்கு இன்னும் ஆயுசு முடியல, உனக்கு ஆயுசு முடிஞ்ச அப்புறம் நீ வரணும். நீ தற்கொலை பண்ணிட்டு இங்க வந்தாலாம் இங்க உனக்கு அலோட் கிடையாதான், நீ போயிரு, வா ஆண்டாள், வா கல்யாணி அப்படின்னு அவங்க மூணு பேரையும் அவர் கூட்டிட்டு போயிடுறாரு. உடனே இல்ல இருங்க, போகாதீங்க போகாதீங்கும் போது அவர் கண்ணை திறக்கிறாரு, ஆஸ்பத்திரியில இருக்காரு. நான் எங்க இருக்கேன்னொடனே ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க, நீங்க பொழைச்சிட்டீங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, என்னை ஏன் காப்பாத்துறீங்கன்னு அவர் சத்தம் போடுறாரு. அப்ப டாக்டர் வந்து சொல்றாரு, என் பேர் கோபிநாத், எத்தனை நாள் ஆச்சு சார் நான் இங்க வந்து, இன்னைக்கு என்ன டேட்னோன்னு, நீங்க வந்து 15 நாள் ஆச்சு, மிராக்கிள் உங்களை வந்து நீங்க பொழைச்சது, நீங்க போய் பஸ்ல தான் இடிக்க போனீங்க, ஆனா பஸ்ஸுக்காரரு உஷாரா திருப்பிட்டாரு வண்டிய, அதனால நீங்க பொழைச்சிட்டீங்க அப்படின்னோடனே, ஏன் சார் என்ன காப்பாத்துறீங்க, எனக்கு வாழவே இஷ்டம் இல்ல, எனக்கு என் மனைவியோட போய் சேர்ந்து வாழணும். இல்ல கடவுள் நீங்க இங்க இருக்கணும்னு நினைக்கிறார் போலயே, கடவுளாவது ஏதாவது, கடவுள்லாம் எதுவுமே கிடையாது, நான் என் உடம்ப செருப்பா தச்சு போடுறேன், என் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன், கடைசியில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் அழுகிறாரு. அப்போ சரோக்கா பயங்கரமா அழுகுறாங்க. ஏண்டா மூர்த்தி இப்படிலாம் பண்ண அப்படிங்கிறாங்க. இல்ல எனக்கு சாகணும், எனக்கு சாகணும் அப்படிங்கிறாரு. மணவாளன் சொல்றாரு, அப்போ ஒண்ணு பண்ணு, ஒரு கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அதை முடிச்சு கொடுத்துட்டு செத்து போயிடு. அப்போ நான் முடிச்சு கொடுத்து செத்தா பரவாயில்லையா, என்ன மணவாளன் சார் பேசுறீங்கன்னு, வேற என்ன பண்ண சொல்ற, நீ தானே அதையே சொன்னதே சொல்ற, உனக்கு கஷ்டப்பட்டு தானே காப்பாத்தணும். அப்படிங்கும் போது இந்த சுப்ரியான்னு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, இவங்க சுப்ரியா உங்களை மாதிரி தற்கொலை முயற்சி ட்ரை பண்ணவங்க தான், மாத்திரை சாப்பிட்டாங்க, நாங்க காப்பாத்திட்டோம், இவங்க உங்களோட கம்பெனி கொடுப்பாங்கன்னா அந்த பொண்ணு வந்து உட்காருது. அந்த பொண்ணுக்கு 28 வயசு இருக்கும், ஹேர் கட் பண்ணிருக்கு, அதுக்கப்புறம் வந்து காதி துணி தான் போட்டிருக்கு. அந்த பொண்ணு சொல்லுது, என் பேரு சுப்ரியா, நீங்க என்ன பிரியான்னு கூப்பிடலாம், டாக்டர் கோபி தான் என்ன காப்பாத்தினாரு, 50 மாத்திரை சாப்பிட்டேன், என் ஹஸ்பண்ட் இறந்த சோகத்துல, அதான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்னு இவர் சொல்றாரு. எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லைங்க, நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. இல்ல சார் நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம், இல்ல நான் கேட்க விரும்பல, தயவு செஞ்சு போயிருங்கிறேன்ல அப்படின்னு மூஞ்சியை திருப்பினோடனே அந்த அம்மா வந்து, சரி சார், நான் வந்து உங்களை மாதிரி எல்லாம் யோசிக்கல சார், இதை மட்டும் சொல்லிடுறேன், டெத்த பத்தி நான் 100 புக்கு படிச்சேன், அதுக்கப்புறம் தான் இந்த முடிவுக்கு வந்தேன், என்னை காப்பாத்தி நல்ல இதெல்லாம் சொன்னாங்க, கவுன்சிலிங் எல்லாம் போனேன், இப்ப வந்து நான் சரியாயிட்டேன், நீங்களும் அந்த மாதிரி சரியாயிடணும்னு அவர் வந்து, இன்னும் நீங்க போலையானோடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு போயிடுது. அப்புறம் அடுத்தது வந்து டாக்டர் கோபி அவர் வராரு, கோபிநாத் வராரு. என்ன சார் அந்த பொண்ணை திட்டி அனுப்பிச்சிட்டீங்க போல, அந்த பொண்ணு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் உங்களை கேட்டேனா சார், எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி யாரையாச்சு, என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுங்க சார், உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சு, ஆனா உங்க மென்டலா நீங்க இன்னும் சரியாகல அப்படின்னு. இல்ல இல்ல நான் சரியாயிட்டேன். இல்ல சார் இப்ப கூட பாருங்க சாவ பத்தி தான் பேசுறீங்க, இப்ப நீங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க, வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து நான் வந்து வேலைக்கு போவேன். உங்களை பார்த்தா வேலைக்கு போற மாதிரி இருக்கா, மணவாளன் சார்ட்ட பேசித்தான் சொல்லணும். மணவாளன் சார் யார் சார் என்ன பத்தி யோசிக்கிறதுக்கு, சார் அவர் தான் இங்க ஃபுல்லா பணம் கட்டுறாரு, அவர்கிட்ட கேட்கணும். வேற யாராவது என்கிட்ட கத்தி இருந்தா நானும் கத்தி இருந்திருப்பேன், எனக்கும் ரொம்ப கோவம் வரும், நீங்க ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருக்கீங்க தான் நான் ஒண்ணும் சொல்ல அப்படின்னு டாக்டர் போயிடுறாரு. அப்புறம் மணவாளனும் குணாவும் வராங்க. வந்த உடனே மணவாளன் வந்து, ஆஹ் என்னப்பா டாக்டர்கிட்ட ஏன் கோவமா கத்துன, அவர் எவ்வளவு பெரிய டாக்டர்னு தெரியுமா அப்படின்னு. இல்ல சார் எனக்கு வீட்டுக்கு போனோம். போலாம், நீ தான் ஒரு மாதிரியா இருக்கியே, குணா அந்த சிடி வீடியோ கேசட் கிடைச்சிச்சா, அவங்க வந்து இல்ல இல்ல அது கிடைக்கலனே. மணவாளன் எந்த வீடியோன்னு, இல்ல அவங்க கல்யாண வீடியோ, அதை இன்னும் விட மாட்டியா நீ, அவ போயிட்டா, நீ உன் வாழ்க்கைய பாரு, நீ வாழணும்னு உனக்கு விதி இருக்கு போல இருக்கு அப்படின்னு. சரி சார் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, வீட்டுக்கு கூட்டு போனா ஒழுங்கா இருப்பீல்ல, ஒழுங்கா இருப்பேன் சார் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போயிடுறான். வீட்டுக்கு கூட்டு போனா வீட்டுல அங்க வந்து கல்யாணியோ இல்ல வந்து ஆண்டாள் சாமான் எதுவுமே இல்ல. உங்க அக்காட்டே அவர் கேட்கிறாரு, என்ன எந்த சாமானையும் காணும் அப்படிங்கிறாரு. அது வந்து இல்ல எதுவும் இல்ல, எல்லாத்தையும் மணவாளன் சார் கிளியர் பண்ண சொல்லிட்டாரு, அவர் யார் முடிவு பண்ணதுன்னொன்னே, உங்க அத்தி பேரு தான் சொன்னாரு அப்படின்னோடனே, சரி என்ன மாதிரி பண்ணி தொலைங்கன்னா அவர் வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு, இந்த மாதிரி நான் வந்து காஞ்சிபுரம் போறேன், எனக்கு வேலை இருக்கு, எதுக்குடா அங்க இப்பனோடனே, எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி ஆபீஸ்ல கார் சொல்லி வராரு. வந்து அந்த பொண்ணு வீட்டுல வந்து கேட்கிறாரு, பொண்ணோட அப்பா பேரு அனந்த நாராயணன், இந்த மாதிரி கல்யாணம் ஆச்சுல காஞ்சிபுரத்துல, ஆமாமா நீங்க மாப்பிள்ளையோட மாமா, எனக்கு வந்து அந்த கல்யாண வீடியோ வேணும், அதை எடுத்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் ஹனிமூன் போயிட்டாங்களே அப்படின்னோடனே, சரி வேற எங்க கிடைக்கும், ஹோம் வீடியோஸ்னு ஒரு வீடியோ கடை இருக்கு, அங்கதான் பண்ணாங்க, அவங்கள போய் கேளுங்கன்னொன்னே அவன்கிட்ட அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு குழந்தை அம்மானோடனே, ஆமா ஏக்தோத்தின் டான்ஸ் கூட ஆடிச்சு, ஆமாமா அந்த குழந்தை தான், அந்த இதெல்லாம் தரீங்களானோடனே, அவங்க நான் ரெடி பண்ணி தரோம், ஆனா காசு ஜாஸ்தியா செலவாகும், நான் தரேன், நாளைக்கு வர வாங்கன்னொன்னே, இல்ல இன்னைக்கே கொடுத்துருங்கன்னு அவர் சரின்ட்டு இன்னைக்கே தந்துடுறேன் அப்படிங்கிறாரு. அவர் போய் அந்த கோயில் மண்டபத்துல போய் உட்கார்றாரு. தூரத்துல சுப்ரியா அதை பாத்துடுறாங்க. சுப்ரியாவும் இங்க வந்திருக்காங்க.
பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன ரிமெம்பர் ஞாபகம் இருக்கா, நான் தான் சுப்ரியானோடனே அவரு ஓ அப்படியா ஞாபகம் இல்ல அப்படிங்கிறாரு. தேங்காய் சாப்பிட்றீங்களான்னு அந்த மாதிரி தேங்காய் உடைச்சு கொடுக்கறது. அவர் வாங்கிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எங்க அண்ணன் இங்கதான் டாக்டரா இருக்கான், நான் இங்கதான் வந்தேன், அங்க வீட்டுல இருக்க முடியல, ஒரே போர் அடிக்குது, அதான் நான் வந்தேன், நாளைக்கு நீங்க எப்போ ஊருக்கு கிளம்புறீங்கன்னா அவரை நாளைக்கு கிளம்புறேன், நானும் வரட்டுமா, எங்க அண்ணன் 2 நாள் ஆகுங்கிறான், இங்க வந்தாலும் இங்கேயும் போர் அடிக்குது அப்படின்னோடனே சரி வாங்கலேன் அப்படிங்கிறாரு. உடனே இவர் சொந்தமா சொல்லுது, என்ன ஏன் இன்னும் சோகமாவே இருக்கீங்க, எனக்கும் அப்படிதான் இருக்கும், என் ஹஸ்பண்ட் வந்து டக்குன்னு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல வரும்போது அவர் திருப்பி நான் உங்களை ஏதாவது கேட்டேனா, இந்த கதை எனக்கு வேண்டாங்க, விட்டுருங்கன்னொடனே அந்த அம்மா எந்திரிச்சு போயிருது. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவருக்கு தோணுது அந்த அம்மா கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் அவர் அந்த வீடியோ எல்லாம் வாங்கிட்டு அவரு பஸ் ஸ்டாண்ட் வழியா போகும்போது இந்த அம்மா நிக்குது. உடனே இவர் போய் கேட்கிறாரு, வரீங்களா, நான் போறேன் சென்னைக்குன்னு. அந்த அம்மா வந்து முன் சீட்ல உட்காந்துக்குது. அவங்க 2 பேர் கார்ல போறாங்க. அப்போ அவர் கேக்குறாரு, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 1 வருஷத்துக்குள்ள அவர் இறந்துட்டாரா, அவரு 18 நாள்லயே கல்யாணம் ஆகி இறந்துட்டாரு, அவர் பேரு பிரகாஷ் அப்படின்னு. ஓ அப்படியா, 18 நாளைக்கா சார், எத்தனை நாளா இருந்தாலும் கல்யாணம் கல்யாணம் தானே சார், அந்த 18 நாளும் நாங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், அவர் என்ன சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தாரு, எப்படி இருந்தாரு அப்படின்னு கேட்டதுக்கு அவரு நல்லா நீச்சல் எல்லாம் பண்ணுவாரு, ஆனா வந்து அன்னைக்கு ஒரு நாள் போயிருக்கும் போது சுழல் வந்து அவரால் நீந்தவே முடியல, என் தலைவிதி அவர் இறந்துட்டாரு, என்னவா இருந்தாரு அப்படின்னு கேட்டதுக்கு சிவில் கான்ட்ராக்டரா இருந்தாரு. ஓ அப்படியான்ட்டு நடுவுல போயிட்டு இருக்கும் போது அந்த அந்த கடைசியா வந்து அந்த கார் ரிப்பேர் ஆகுது. அப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்தும் பேசுறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுது, இந்த மாதிரி வந்து நம்ம அடிக்கடி சந்திப்போமா, நம்ம 2 பேரும் ஒரே சோகத்துல தானே இருக்கோம், உங்களுக்கு ஓகேன்னா நம்ம மீட் பண்ணுவோம்னு. அவர் சரி மீட் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுல போய் இறங்கிக்கிறாங்க. அடுத்த நாள் அந்த அம்மா போன் பண்ணுது, இது மாதிரி எங்க வீட்டுக்கு வரீங்களா அப்படிங்குது. அவர் என்ன விசேஷம் அப்படின்னு கேக்குறாரு. என்னோட கல்யாண நாள் அப்படிங்குது. இல்ல சார், இல்லம்மா, இன்னைக்கு வந்து அமெரிக்கால இருந்து ஒருத்தர் தாமஸ்னு வந்திருக்கான், அவனை போய் நான் மீட் பண்ணி பேசணும், என்னால வர முடியாது அப்படின்னு போனை வச்சிடறாரு. வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து குணாட்ட கேக்குறாரு, அந்த சுப்ரியான்னு கூப்பிட்டாங்களா, உங்க நம்பர் இருக்கானோன்னு. அந்த அம்மா நான் நம்பர் எழுதல, இனிமே எழுதிக்கிறேன் அப்படிங்குது. சரி நான் அந்த கார் டிரைவர்கிட்ட விட்டுனா அவர் கொண்டு போய் வீட்டுல விட்டுறாரு. இந்த மாதிரி கதவை வெள்ளடிக்கிறாரு. கதவை திறந்த உடனே என்ன உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்னு, இல்ல நான் அடுத்த நாள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் அப்படிங்கிறாங்க சுப்ரியா. அங்க பார்த்தா வந்து ஹால்ல அவங்க ஏதோ போய் காஃபியோ டீயோ எடுத்துட்டு வர போயிடுறாங்க. ஹால்ல அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட போட்டோ இருக்கு. ஓ இவர் தான் அந்த பிரகாஷ் போலன்னு இவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க போய் நல்லா பேசிட்டு இருக்காங்க, சாப்பிடுறாங்க. அப்போ சுப்ரியா சொல்றாங்க, எனக்கு ஒரு ஐடியா, நம்ம சும்மா ஒரு ட்ரையல் பண்ணி பார்ப்போம், நம்ம 2 பேருக்குமே பிரச்சனை, ஒரே வீட்டுல தங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, நமக்கு எப்ப வேண்டாமோ அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருவோம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு. அவரு ஓகே எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் போய் என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துறேன், நீ தங்கிக்கோங்க, என் சாப்பாடு பிடிச்சா சாப்பிடுங்க, ஏன்னா பக்கத்துல ஹோட்டல் இருக்கு அங்கே சாப்பிட்டுக்கணும்னு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்ட்டு வீட்டுக்கு போய் எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வரும்போது சரோக்கா சொல்றாங்க, நீ ஏன்டா அங்கெல்லாம் போற, உனக்கு வந்து கல்யாணி தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. அவர் சொல்றாரு, கல்யாணியே என்னோட சின்ன பொண்ணு, கல்யாணி தங்கச்சி ரொம்ப குழந்தையா இருப்பா, அதெல்லாம் வேண்டாம், நான் அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல. அப்ப இந்த பொண்ணு யாருடானா என்ன மாதிரிதான் இந்த பொண்ணும், அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, நம்ம ஜாதியா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா, நான் இப்ப போறேன், என்ன எந்த கேள்வியும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு லக்கேஜ் எடுத்துட்டு இங்க வந்துடுறாரு. இங்க வந்த உடனே நைட்டு வந்து அவங்க தூங்குறாங்க. அடுத்த நாள் அது மாதிரி 2 3 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 2 பேரும் நல்லா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிருது. 2 பேரும் அவங்க லைஃப திருப்பியும் ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, நைட் யாரோ பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. இந்த அம்மா சொல்லுது, நான் உள்ள சமைச்சிட்டு இருக்கேன், நீங்க திறங்கலேன் அப்படிங்குது. சரின்னு போய் இவர் திறக்கிறாரு. ஒரு ஆள் வந்து நிக்கிறாரு. வந்து நின்னு அந்த ஆள் சொல்றாரு, இங்க ஒரு பொண்ணு இருக்காமே, நான் வந்து நீ வேலை முடிஞ்சா வெளியே போடா, நான் வந்து இந்த பொண்ணோட இருக்கணும்னு. நீ யாரு என்னன்னு வெளியில பேசிக்கிட்டாங்க, இங்க ஒரு ஆள் வந்து தங்குறானா, பணம் கொடுத்தா போதும்னு பேசுறாங்க, நான் பணம் கொடுக்குறேன், உன் பேரு என் பேர்லாம் எதுக்கு, நான் ஒரு கஸ்டமர் அவ்வளவுதானோன்னு. அவன் வந்து உள்ள இருந்து கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி சுப்ரியானோன்னு. அந்த பொண்ணு வருது, யாருடா நீ அப்படின்னோடனே வெளியே பேசிக்கிறாங்க, நானும் காசு தரேன், இவன் எவ்வளவு தரனாலும் கூட தரேன்னோடனே இந்த அம்மா ஒரு அற விடுது அவனை, போடாங்கிட்டு பேசாமன்னு திட்டிட்டு, இப்படிதான் ஒரு பொண்ணு தனியா இருந்தா தப்பா பேசும் ஊர் உலகம் அப்படின்னோடனே இவர் வந்து சொல்றாரு, வா எங்க வீட்டுல வந்து இரு, யார் வீட்டுல இருந்தாலும் இப்படி சார் இதுதான் சார் பேச போறாங்க, நான் வரல அப்படின்னோடனே அப்படிதான் பேச போறாங்க கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னோடனே. சரி அப்ப நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா. கல்யாணமா, ஆமா கல்யாணம் பண்ணிப்போம், கல்யாணம் பண்ணி நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா எனக்கும் தானே கல்யாணம் ஆகி என் ஒய்ஃப் இறந்துட்டா, உனக்கும் அப்படித்தானே, நம்ம பாஸ்ட பத்தி பேச வேண்டாம். சரி நான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்றாங்க. நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு இவர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அக்காட்ட எல்லாத்தையும் சொல்றாரு. அவங்க அக்கா வந்து, அப்ப கல்யாணம் பண்ணிக்க போற, எங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுவியா, கண்டிப்பா கூப்பிடுவேன், சரி ஓகே பண்ணிக்க அப்படின்றாங்க அவங்க அக்காவும்.
அதுக்கப்புறம் அவர் போய் மணவாளன்ட்ட சொல்றாரு. மணவாளனும் ரொம்ப சந்தோஷம், கல்யாணம் பண்ணிக்க, நானும் எல்லா ஹெல்ப்பும் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு மணவாளனும். அதுக்கப்புறம் அவர் வந்து ஆபீஸ் போயிட்டு குணாட்டையும் சொல்றாரு. குணா வந்து சொல்றாங்க, குணாக்கு சந்தோஷமே இல்ல. குணா சரி சார் உங்களுக்கு லெட்டர் வந்திருக்குன்னு வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு பர்சனல் அப்படின்னு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டரை திறந்தா ஒரு மொட்டைக்கடதாசி, நீ ஒரு ஏமாளி, நீ ஒரு முட்டாள், அவ உன்னை ஏமாத்துறா அப்படின்னு எழுதியிருக்கு. இவருக்கு அது ஒரு மாதிரி ஆகுது அந்த லெட்டர். குணா மேலதான் லைட்டா டவுட் வருது. குணாக்கு தான் அவர் நம்ம கல்யாணம்னு சொல்லும் போது ரியாக்டே பண்ணல அப்படின்ட்டு அந்த லெட்டரை ஏதோ பாக்கெட்ல போட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே இவர் சாயங்காலம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இவர் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த இந்த பொண்ணு வந்து ட்ரெஸ்ல பாத்துருது. அவரோட ட்ரெஸ்ல சுப்ரியா அது என்னங்க லெட்டர்ன்னு கேட்ட உடனே, இது யாரோ எழுதி வச்சிருக்காங்க மொட்டை கடதாசி, அப்ப நீங்க தூக்கி எறிய வேண்டியதானே, ஏன் கொண்டாந்தீங்க, நான் ஏதோ பெருசா நினைக்கல கொண்டு வந்தேன் அப்படின்னோடனே, ஓ அப்படியா, இது யார் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, குணாவா தான் இருக்கும்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அப்படின்னா அவளை வேலையை விட்டு தூக்குங்க, வேணா டிபார்ட்மெண்ட் மாத்தலாம், வேலையை விட்டு எல்லாம் தூக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இதை பெருசா கண்டுக்காத அப்படின்றாரு. அடுத்த நாள் பார்த்தா அதே மாதிரி இன்னொரு மொட்டை கடதாசி இருக்கு. என்னடா இன்னொரு மொட்டை கடதாசி இருக்குன்ட்டு அதை திருப்பி எடுத்து படிச்சு பார்த்துட்டு அவர் ஃப்ரெண்டுக்கு கூப்பிடுறாரு. ஃப்ரெண்டு வந்து என்ன என்னங்கிறாரு. அவர் ஃப்ரெண்டு பேரு வினோத். அவர் வந்து இந்த ஹேண்ட் ரைட்டிங்ல செக் பண்றவர். அவர் வராரு, வந்து ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் எழுத வைக்கிறாரு. யார் கையெழுத்தும் இல்ல. குணாவை எழுத சொல்றாரு. குணா வந்து நான் தான் எழுதுனேன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து கிருஷ்ணமூர்த்தி கத்துறாரு, அப்போ நீ தான் எழுதுனியா, என் மனைவி கூட இந்த சுப்ரியா கூட என்ன கல்யாணம் பண்ணிக்க போற கூட உன்னை டிபார்ட்மெண்ட் மாத்த சொன்னா நான் வேண்டான்னு சொன்னேன், கெட் லாஸ்ட் அப்படின்னு கத்துறாரு. உடனே வந்து வினோத் சொல்றாரு, அவ என்ன சொல்றான்னு கேட்போமே, வேண்டாம் எனக்கு எதுவுமே கேட்க வேண்டாம் அப்படின்னு உடனே அந்த அம்மா வந்து இல்ல சார் நான் சொல்ல வந்ததை இல்ல நான் கேட்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை அனுப்பிச்சு விட்டுறாரு. மணவாளன்ட்டு போய் சொல்றாரு. மணவாளன் எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்ப முதல்ல அவளை டிஸ்மிஸ் பண்ணும் அப்படின்னு போன் பண்ணி, ஸ்வேதா அந்த பொண்ணு இந்த மாதிரி டிஸ்மிஸ் பண்ணிரு, நாளைக்கு அவ வந்து ஆபீஸ்க்கு வரக்கூடாது, அவ சம்பள படத்தை கொடுத்துரு அப்படின்னு. இல்ல சார் அதெல்லாம் வேண்டாம், இல்ல இல்ல அதெல்லாம் உடனே விட்டுடும் இவங்களெல்லாம், அப்புறம் நம்ம தலையில ஏறி உட்காந்துருவாங்கன்னு அவர் அனுப்பி விட்டுறாரு. கொஞ்ச நேரம் கிருஷ்ணமூர்த்தி ஆபீஸ்ல உட்காந்து யோசிச்சு ஆபீஸ்ல குணாவோட அட்ரஸ் வாங்கி குணாட்ட போய் பாக்கலான்னு கிளம்பி போறாரு. குணா வீட்டு வாசல்ல ஒரு ஆண் பிள்ளை செருப்பு கிடக்கு. உள்ள போனா வினோத் இருக்காரு. நீ என்ன வினோத் இங்க பண்றனோன்னு, இந்த லெட்டருக்கு அப்புறம் நான் யோசிச்சேன், அப்புறம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன், குணா மூலமா தான் விஷயம் தெரிய வந்துச்சு, அந்த பொண்ணு சுப்ரியா உன்னை ஏமாத்துறா, சுப்ரியாக்கு கல்யாணமே நடக்கல, அவ ஏதோ கதை சொல்றா, நீ சுப்ரியாட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு கல்யாண பத்திரிகையோ இல்ல வந்து அவ தாலியோ இல்ல கல்யாண ஆல்பமோ கேளு, அப்போ உனக்கு தெரிஞ்சிரும் உன்னை நல்லா முட்டாளா ஏமாத்துறா அப்படின்னோடனே அவர் வந்து நம்பவே முடியல. குணா சொல்றாங்க, ஆமா சார் சுப்ரியா கல்யாணமே ஆகல, அவ சும்மா டிராமா பண்றா அப்படின்னோடனே அவர் சொல்றாரு வினோத், சுப்ரியா வந்து ஆர்ட் தியேட்டர் நடிகை, அவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஜே கே கிருஷ்ணமூர்த்தி புக் எல்லாம் நிறைய இருக்கும், நீ வேணா போய் கேட்டு பாரு அப்படின்னோடனே அவர் வந்து குழப்பமா இருது. என்ன சொல்றீங்க, எனக்கு குழப்பமா ஆகுது அப்படின்னோடனே, சார் நீங்க போய் நீங்க வந்து நல்லா இருக்கணுங்கிறதா சார் என்னோட எண்ணம், எனக்கு பொறாமலாம் இல்ல சார் அப்படிங்கிறாங்க குணா. சரி நான் போய் கேட்கிறேன்னு ஒரு வீட்டுக்கு வராரு. அவர் வந்து சுப்ரியாவோட ரூம்குள்ள போனதே கிடையாது. ஆனா இங்க வந்து சுப்ரியாவோட ரூம்குள்ள போறாரு. போய் எல்லாத்தையும் செக் பண்றாரு. அந்த போட்டோ பாக்குறாரு. அந்த போட்டோல அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா ஒன்னா இருக்கும் போது கல்யாணம் பண்ணாதான் ஒன்னா இருக்கணும்னு இல்ல, சும்மா நடிக்கிறவங்க ஒன்னா நின்னாலும் அது ஒன்னா இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்புறம் என்னென்னமோ தேடும் போது அதுல வருது ஆர்ட் தியேட்டர், அதை பத்தி ஏதோ ஒரு இன்விடேஷன் ஒண்ணு வருது. அந்த இன்விடேஷன்ல சுப்ரியாவோட பேர் போட்டிருக்கு, அதுல நடிக்கிற மாதிரி போட்டிருக்கு. அப்புறம் ஜே கே கிருஷ்ணமூர்த்தியோட புக்கும் வச்சிருக்காங்க. அப்ப வந்து இவர் ஹால்ல போய் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அந்த அம்மா வருது, கையில நிறைய பேக் எல்லாம் வச்சுட்டு, கல்யாணத்துக்கு எவ்வளவுதான் ஷாப்பிங் பண்ணாலும் பத்தல, அவ்வளவு ஷாப்பிங் பண்ணிட்டேன், எப்போ வந்தீங்க கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு கேட்டே வருது. அப்போ வந்து அவர் கேக்குறாரு, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தூக்கி ஓரமா வை, நீ முதல்ல வந்து உட்காரு, நீ சொல்லு சுப்ரியா, எனக்கு உனக்கு நிஜமாலே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த அம்மா ஆமாங்குது. அப்படியா, அப்போ உன்னுடைய கல்யாண ஆல்பம் காட்டு, இல்ல உன் கல்யாண பத்திரிக்கை காட்டு, இல்லைன்னா உன் தாலி காட்டு, ஏதாவது காட்டு, எதுக்கு திடீர்னு இதெல்லாம் கேக்குறீங்க, நீ எனக்கு உண்மையை சொல்லு, நீ ஆர்ட் தியேட்டரோட நடிகை தானே, நீ வந்து என்னை ஏமாத்த தானே வந்திருக்க, ஜே கே கிருஷ்ணமூர்த்தி புக்கெல்லாம் நீ படிப்ப தானே அப்படின்னு. அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு ஆமா அப்படிங்குது. என்ன இப்படி ஆமான்னு சொல்ற, அப்ப அன்னைக்கு வந்தவன் அவன் என்னோட நடிச்சவன் தான், நான் தான் அவனை வந்து செட் பண்ணி இந்த மாதிரி பேச சொன்னேன், அவதான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு, இதெல்லாம் ஏன் எனக்கு பண்ண, என்ன ஏன் ஏமாத்துன அப்படின்னு அவர் கத்துறாரு. உடனே வந்து அந்த பொண்ணு சொல்லுது, கிருஷ்ணமூர்த்தி கத்துறாரு. அந்த பொண்ணு சொல்லுது, மணவாளன் சார் தான் எல்லாத்தையும் பண்ண சொன்னாரு. அப்ப மணவாளன் சார் உள்ள வராரு. என்ன மணமகன் மணமகள் என்ன பண்றீங்க அப்படின்னு வரும்போது இவர் கேக்குறாரு, கிருஷ்ணமூர்த்தி ஏன் மணவாளன் சார் இப்படிலாம் பண்ண சொன்னீங்க அப்படின்னோடனே, இல்ல கிருஷ்ணமூர்த்தி, நீ சாகணும் சாகணுங்கிற, என்னோட கம்பெனி உன்னை நம்பிதான் இருக்கு, நீ வேலையை விட்டு நீ செத்துக்கிட்டு போயிட்டீன்னா என் வேலையை யார் பாப்பா, நான் யாருக்காவது சொல்லி கொடுன்னு கேட்டேன், அதுவும் மாட்டேன்ட்ட, உனக்கும் வாழ்க்கை வேணும், மனைவி போனா என்ன, நீ வேற கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கலாம்ப்பா
அதுக்குதான் நான் மாத்தி விட்டேன். இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க போற, நல்லா இரு அப்படின்னு. நான் கல்யாணம் பண்ணிக்கல, என்னை எப்படி ஏமாத்திருக்கீங்க? உங்களுடைய வேலைக்காக நான் தான் கிடைச்சேனா? நான் பாருங்க, என் மனைவி இப்பதான் இறந்தா, நான் உடனே அவளை மறந்துட்டு இந்த மாதிரி வந்து வேற கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டேன். நான் பண்ணதும் தப்பு தான், நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன் அப்படின்னு உடனே, இப்ப என்ன கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிடும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறதாவே இல்ல, என்ன விட்டுருங்க அப்படின்னு அவர் கத்துறாரு. கத்துற உடனே சரி சரி அதெல்லாம் விடு, இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு வா. நான் பார்ட்டிக்கு வரல. இல்ல நீ வாப்பா, நான் சொல்றது கேளு. இப்ப வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு வான்னு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு ரெடியா அக்கா கேக்குறாங்க, என்னடா கல்யாணம் சொன்னா இங்க வந்து அந்த பொண்ணு எங்கடா? இல்லக்கா, நான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. என்னடா சொல்ற? நான் எல்லாம் அப்புறம் சொல்றேன்க்கா. அவர் ரெடி ஆயிட்டு டிரைவர் வந்து கூப்பிடுறாரு, வாங்க சார் போவோம். இவர் சொல்றாரு, பார்ட்டிக்கு போக வேண்டாம், சென்ட்ரல் ஸ்டேஷன் போ அப்படிங்கிறாரு. அவர் வந்து இல்ல மணவாளன் சார் பார்ட்டி கூட்ட சொன்னாரு. எல்லாம் நான் அவர் சொல்றதான் கேட்கணுமாங்கும் போது, டிரைவர் ஒரு நிமிஷம் நீ திரும்ப, நீ தானே காஞ்சிபுரத்துல எனக்கு வண்டி ஓட்டிட்டு வந்த அந்த வீடியோ கேசட் வாங்க போகும்போது, ஏயா திடீர்னு பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன், பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வழியே இல்லையேன்னு. இல்ல மணவாளன் சார் தான், அதுவும் மணவாளன் சார் தான் சொன்னாரா? இப்ப எல்லாருமே செட்டப்பா, எத்தனை பேர் என்ன ஏமாத்தீங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு அவன் கொண்டு போய் விட்டுறான். அது வந்து பாட்ஷெட்டின் ஹோட்டல்ல அந்த பார்ட்டி நடக்குது, பிரம்மாண்டமா நடக்குது. மணவாளன் உள்ள வந்த உடனே, என்ன லேட்டு, ஏன் கிருஷ்ணா லேட்டு அப்படின்னு உள்ள கூப்பிடுறாரு. அங்க வந்து நல்ல பார்ட்டி வேற போட்டுக்கிட்டு சுப்ரியா நிக்கிறாங்க. இவரை பார்த்தோன்னே ஒண்ணு இல்ல, அமைதியாயிடுறாங்க. எங்க போனீங்க அப்படின்னு கேக்குது. அவர் சொல்றாரு, நான் சென்ட்ரல் ஸ்டேஷன் போகணும். ஏன், யாரு வரா அப்படிங்கிறதுக்கு, அங்க கல்யாணியும் ஆண்டாளும் வராங்க, இன்னும் அதை நீங்க விடலையா அப்படின்னோடனே, நான் எதையுமே விடுறதா இல்ல, நீயும் தானே என்னை ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போடுறாரு. போட்டுட்டு வெளியில வராரு. வெளியில வந்து ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு, ஒரு பேனா எடுத்துட்டு, அன்புள்ள மணவாளன், இந்த கடிதத்தின் மூலம் நான் என் வேலையை ராஜினாமா செய்கிறேன். எனக்கு சேர வேண்டிய சம்பள பாக்கியை சம்பள பாக்கியை உங்களுக்கு தெரிந்த உண்மை உண்மை பேசுபவர்கள் இருந்தால் அவருக்கு கொடுக்கவும், யாரும் இருக்க மாட்டார்கள். அதனால் இந்த பணத்தை மயிலாப்பூர் சாஸ்திரி ஹாலுக்கோ அல்லது ஈழத்தமிழர் நல்வாழ்வுக்கோ தந்து விடவும். எனக்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் என் கல்யாணியும் ஆண்டாளும் வருகிறார்கள். இது வண்டி ஆக வராத, அதனால் நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டியது கட்டாயம். சுப்ரியாவிடம் சொல்லவும், அவளுடைய சிநேகம் இனிமையாக இருந்தது, அவளுக்கு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யவும். இப்படிக்கு மூர்த்தி அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு, இத வந்து உள்ள அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஒரு ஆட்டோ புடிச்சிட்டு சென்ட்ரல் ஸ்டேஷன் வராரு கிருஷ்ணமூர்த்தி. வந்த உடனே அங்க இறங்கி அந்த தண்டவாளத்துல நடக்கிறாரு. ஆண்டாள் நான் வரேன், கல்யாணி நான் வரேன் அப்படின்னு நடந்து வந்துட்டே இருக்காரு. தூரத்துல ஒரு 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 ரயில்வே எம்ப்ளாயி அதை பார்த்துட்டு ஓடி வந்து அவரை புடிச்சு அந்த பக்கம் தள்ளி விட்டுறாரு, கம்மி பக்கம் தள்ளி விட்டு, இன்னும் கொஞ்சம் நான் விட்டுருந்தேன்னா இதுல வந்து நீ பச்சடி ஆயிருப்ப, சாகிறதா இருந்தா போய் ரோட் டிரான்ஸ்போர்ட்ல சாவிடா, ட்ரெயின்ல சாவாத அப்படின்னு புடிச்சு தள்ளிடுறாரு. தள்ளின உடனே அவர் அந்த தள்ள ஒரு செருப்பு வேற இங்க விழுந்துருது. அப்படியே நடந்துகிட்டே வராரு, டயர்ட் ஆயிடுறாரு கிருஷ்ணமூர்த்தி. ஒரு ட்ரெயின் காலியா நிக்குது, அதுல 3 டயர்ல மேல ஏறி படுத்து ரொம்ப டயர்ட்ல தூங்கிடுறாரு கிருஷ்ணமூர்த்தி. தூங்கும் போது காத்தால விடிஞ்சிருது. காத்தால கனவுல, அப்பா நான் ஸ்கூலுக்கு போறேன், நீ வாப்பா என்னோட, கல்யாணி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா பாரு, நீயும் வா போலாம் அப்படின்னு சொல்லி, இதோ அப்பா வரேன் அப்பா வரேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு கனவுல. அப்போ ஒரு குரல் அப்பான்னு கேக்குது. இது என்ன யாருட்டோ குரலா இருக்கே அப்படின்னு அவர் மேல இருந்து எட்டி கீழே பாக்குறாரு. கீழே அந்த சீட்டு கடையில ஒரு குழந்தை, அந்த குழந்தைய பிடிச்சி வெளியில இருக்கிறாரு. அந்த குழந்தை வந்து அழுக்கா இருக்கு, கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கு, கையில வந்து ஒரு அலுமினியம் டம்ளர் வச்சிருக்கு. நீ யார் பாப்பா, உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. பண்ணு வாங்கி தரியா, சொல்றேன் அப்படிங்குது. உடனே வந்து அவர் சொல்றாரு வாங்கி தரேன் சொல்லு அப்படிங்கிறாரு. என் பேரு ராணி, உன் வீடு எங்க இருக்குன்னா, என் வீடு அங்க இருக்கு. எங்க இருக்கு? அங்க இருக்கு. உங்க அப்பா எங்கன்னா, அப்பா இங்க இருக்க சொன்னாங்க, வரேன்னு சொன்னாங்க அப்படிங்குது. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவர் உடனே என்ன சொல்றாரு, சரி வா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டே விடுறாரு. சொல்றாரு, இந்த மாதிரி நான் ட்ரெயின்ல பார்த்தேன் இந்த குழந்தைன்னு. அவங்க உட்கார வைங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல பரபரப்பா இருக்காங்க. சரி உட்கார வச்சுட்டு வெளியில வந்துடுறாரு. வெளியில நடந்து வராரு. அந்த குழந்தை திருப்பி ஓடியாந்து அவர் பேண்ட பிடிச்சி இழுக்குது. அவர் இதனடி நம்ம பின்னாடியே திருப்பி ஓடியாதுன்ட்டு திருப்பி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றாரு, என்ன சார் என்ன பாத்துக்கிறீங்க, குழந்தை பாருங்க திருப்பி இங்கே ஓடியாந்துருச்சு என்கிட்டே அப்படிங்கிறாரு. இந்த குழந்தைக்கு இதே வேலைதான் சார், ஒரே ரோதனை, எப்ப பாரு இப்படியே ஓடி போயிரும். அதுகிட்ட கேளுங்க, உங்க அம்மா எங்கன்னு கேளுங்க, உன் அம்மா எங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. அதுக்கு வந்து அந்த குழந்தை சொல்லுது, அம்மா செத்து போயிட்டா அப்படிங்குது. அப்படின்னு உடனே கண்ணை நல்லா பெருசாக்கிட்டு சொல்லுது, அப்பா வந்து ட்ரெயின்ல உட்கார வச்சுட்டு விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு உடனே இவர் ஏதோ காசு எடுத்து கொடுக்க போறாரு. இல்ல காசெல்லாம் வேண்டாம் சார், எங்க இன்ஸ்பெக்டர் பாலசிசு விகார்ல இந்த குழந்தைய சேர்க்கலான்னு இருக்காரு, நுங்கம்பாக்கத்துல நிறைய வேலைனால சேர்க்க முடியல,
இந்த தெருவோட இந்த குழந்தைய பத்தி எல்லாருக்கும் தெரியும். நீ அங்கிளோட போ, ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்க சார்னோட பக்கத்துல ஏதோ பவன் ஹோட்டல் இருக்கு, அங்கே கூட்டிட்டு போறாங்க. பெரிய மனுஷி மாதிரி அந்த குழந்தை கையெடுத்து டேபிள் மேல வச்சு உட்கார்ந்துருக்கு. உட்கார்ந்துட்டு என்ன வேணும்னு கேட்டதுக்கு இட்லி அப்படிங்குது. சரின்னு சொல்லிட்டு அவர் இட்லி ஆர்டர் பண்றாரு. அப்புறம் வந்து மைசூர் பாக்கு காட்டி அதுவும் வேணுங்குது. சரின்னு சொல்லிட்டு மைசூர் பாக்கையும் எடுத்து கொடுக்குறாரு, வாங்கி கொடுக்குறாரு. அந்த பிள்ளை தட்டு ரெண்டையும் புடிச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த பிள்ளைய பார்த்தா பயமா இருக்கு, யாராவது தட்டை புடிக்கிடுவாங்களோ அந்த பயத்திலே உட்காந்து அந்த குழந்தை சாப்பிட ஆரம்பிக்குது. அப்போ அவர் நினைக்கிறாரு, பிஞ்சு குழந்தை இப்படியா விட்டு போவாங்க, அநியாயமா, எப்படி பசியோட சாப்பிடுது அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. அந்த குழந்தை கேக்குது, நீ சாப்பிடலையா அப்படிங்குது. இல்ல இல்ல நான் சாப்பிடல, நீ சாப்பிடு அப்படின்ட்டு பில்ல கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாரு. அப்புறம் ஒரு நிமிஷம் நின்னு திரும்பி வீட்டுக்கே அந்த குழந்தைய கூட்டு வந்துடுறாரு. அப்போ அவங்க அக்கா வந்து எவ்வளவு தேய்ச்ச வண்டி வண்டியா அழுக்கு வருது அப்படின்னு குளிப்பாட்டி கொண்டாந்து நிறுத்துறாங்க. நிறுத்தின உடனே இந்த அந்த பொண்ணு வந்து துண்டை கட்டிட்டு வந்து நிக்குது. அந்த பாண்டாளோட ட்ரெஸ்ஸ போட்டு விடுறாங்க. அப்போ அந்த குழந்தை பாக்குறதுக்கு அழகா இருக்கு. தலையெல்லாம் குளிச்சு தலையெல்லாம் திரி திரியெல்லாம் போயிடுது. நல்லா இன்னும் கொஞ்சம் அழுக்கெல்லாம் போய் கலரா தெரியுது குழந்தை. நல்லா திருத்தமா குழந்தை நல்லா இருக்கு. இவர் நினைச்சுக்கிறாரு குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அப்போ வந்து இந்த குழந்தை வந்து சொல்லுது, அம்மா தான் கழுவி விட்டாங்க அப்படிங்குது. கழுவி விட்டாங்கல்ல, குளிப்பாட்டி விட்டாங்கன்னு சொல்லணும் அப்படின்னு திருத்துறாரு. உடனே உடனே அவர் அந்த மாதிரி சொல்லுது, ஆண்டாளோட ட்ரெஸ் இருக்கு கொடுத்துருவோம், நிறைய ட்ரெஸ் இருக்கு, போலீஸ் இன்ஸ்பெக்டரை கொண்டே விட்டு அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ணா வந்து என்ன பண்றாரு, மணவாளனுக்கு போன் பண்ணி, நான் வேலையை விட்டதா சார், நான் வேலைக்கு வரதா இல்ல, நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் ஒரு கன்சல்டன்சி ஆரம்பிச்சிட்டேன், அது பேரு ஏகேஎம், ஆண்டாள் கல்யாணி மூர்த்தி கன்சல்டன்சி அப்படின்னு போனை வச்சுட்டு திருப்பியும் எண்களை வந்து சுழற்றுறாரு. என் பேரு மூர்த்தி, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி அட்மிஷன் வாங்கினேன் அப்படிங்கிறாரு. அவங்க ஃபீஸ் கட்டிட்டீங்களான்னு கேக்குறாங்க. கட்டிட்டேன் அப்படிங்கிறாரு. சரி நாங்க ஸ்கூல் எப்ப ஓபன் சொல்றோம், அவங்க போன வச்சிடறாங்க. சரோக்கா கேக்குறாங்க, என்ன கிருஷ்ணா என்னப்பா பண்ற அப்படிங்கிறாங்க. அவர் உடனே சொல்றாரு, ஒண்ணும் இல்லக்கா, இந்த குழந்தை என்ன காரணம்னு தெரியல என்கிட்ட வந்துருச்சு, கடவுளா என்னன்னு தெரியல, இந்த குழந்தைய இனிமே நான் தான் ஸ்கூல்ல படிக்க வச்சு காலேஜ்ல படிக்க வச்சு பெரிய ஆளாக்க போறேன் அப்படின்னு. கிருஷ்ணா என்ன இது விபரீதம் அப்படிங்கிறாங்க அக்கா. விபரீதம் தான் இல்லக்கா, நான் வச்சு வளர்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு கிருஷ்ணமூர்த்தி. சரோக்கா அந்த குழந்தைய உத்து பாக்குறாங்க. பார்த்துட்டு கருப்பா இருந்தாலும் நல்ல லட்சணமா இருக்கு குழந்தை அப்படின்ட்டு, உன் பெயர் என்னடி அப்படிங்கிறாங்க சரோக்கா. அப்ப அவர் சொல்றாரு, ஆண்டாள் என்கின்றான் கிருஷ்ணமூர்த்தி. இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி. எழுதிடலாம். தேங்க்யூ சார். கதை இப்படி இப்படின்னு நினைக்கலையே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டா முடிச்சிருக்காரு சுஜாதா. கொஞ்சம் சிந்தனையை மாத்திருக்காரு, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அருமை. சுஜாதாவின் கதையை டிஃப்ரெண்டா கொண்டு ஒவ்வொரு முறையும் வித்தியாசமா கொண்டு வந்து கொடுக்குறீங்க. செல்வா பேசுறீங்களா? ஓகே, அட்மிட் பண்ண முடியல, சாரி. அது நம்ம இப்ப பண்ணுங்க, கை தட்டுறோம் நாங்க திரும்பவும். முதல்ல கை அவங்க தட்டலாம். கை தட்டு. தேங்க்யூ தேங்க்யூ. இல்ல ரத்னாடியல் சார் மைக் ஆன்லயே இருந்ததா, அப்ப சவுண்ட் வந்துனே இருந்தா, அதனால அட்மிட் பண்ணிட்டேன். இப்ப லாக் பண்ணிட்டேன். Yeah, that's fine. வாங்க பேசுங்க. யார் பேசுங்க? நான் பேசுவா? பேசுங்க. சரிங்க சார். நான் நடுப்பு சின்ன சின்ன விஷயம் கொஞ்சம் வேற எல்லாம் விட்டுட்டேன், பட் ஆல்மோஸ்ட் கேட்ச் பண்ணிட்டேன். ரொம்ப கதை ரொம்ப ஆரம்பத்துல வந்து அழகா அப்படியே தென்றல் மாதிரி இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படியே என்ன சொல்றது, ஜாயஸான ஒரு ஒரு என்விரான்மெண்ட்டு, எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு குடும்பம், ரொம்ப அழகா கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா திக் 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 மூமெண்ட்டாகவே இருந்தது ஃபுல்லா. ஐயோ என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கடைசியில் பார்த்தா குடும்பமே போச்சு. சில ரொம்ப அழகா கொண்டு வந்தீங்க. இதுல ஒரு தகவலும் வந்து கொடுத்துருக்காரு அவரு. நைட்ல டிரைவ் பண்றது வந்துட்டு 3 times ஹையர் ரிஸ்க் ஆன் ஃபேட்டல் ஆக்சிடென்ட், எஸ்பெஷலி ஃபேட்டல் ஆக்சிடென்ட்டே சொல்றேன், உயிர் போறது 3 மடங்கு அதிகமா நைட்ல டிரைவ் பண்றது. ஸோ நைட்ல டிரைவ் பண்றது இன்னொன்னு சொல்றாங்கன்னா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஈக்குவல்ன்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நைட் டிரைவிங் வந்து அவாய்ட் பண்றது அவ்வளோ நல்லது, வேற வழியே இல்லைனா மட்டும் நைட் டிரைவிங் பண்ணுங்கன்றாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நைட் டிரைவிங்க்கும் டே டிரைவிங்க்கும் இருக்கு வித்தியாசம். ஸோ அது ஒரு நல்ல தகவல் அவர் அழகாக அதில் கொடுத்துருக்காரு. உங்கள் குடும்பமே இப்போ காலையில் போயிருந்தா இந்த ஆக்சிடென்ட்டே ஆயிருக்காது.
அதுதான் சொல்ல வராங்க. அப்புறமா இவர் வந்து திரும்ப 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 சாவறதுக்கு தான் அவர் மணவாளன் வந்துட்டு அவரால் முடிஞ்சது ம- ஏதோ ஹெல்ப் பண்ண தான் பார்க்குறாரு. அவர் வந்து என்ன பார்க்குறாரு, சரி அவருக்கும் ஒரு பெனிஃபிட் ஆச்சு இவருக்கும் ஒரு பெனிஃபிட் ஆச்சுன்ட்டு அவரும் என்னென்னமோ பண்ணி அவருக்கு வந்து என்ன சொல்றது, எல்லா வேலையும் அங்கிள் வேலை எல்லாம் பார்க்குறாரு. பட் பார்த்தோம் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இவருக்கு இவருக்கு நிறைய அனுதாபிகள் இருக்கு, அதால அதையும் கெடுத்து விட்டுறாங்க. ஸோ இவருடைய லைஃப் வந்துட்டு திரும்பவும் எப்படா பிழைப்பாருன்ற ஒரு நிலைமையிலே வருது. அவர் திருப்பி திருப்பி சாவறதுக்கே தான் போகுது அவர் மனம். அது கரெக்ட். இந்த ஜாய் ஆஃப் பண்டில் இஸ் த கிளைமேக்ஸ் அப்படின்வாங்க. இந்த குழந்தை வந்து எவ்வளோ பவர்ஃபுல். எனக்கு இங்கே கூட ஒரு குடும்பம் தெரியும். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஆல்மோஸ்ட் 12 வருஷம் வந்து குழந்தை இல்லாமல் இந்த சோஷியல் ப்ரெஷரால் அவங்க ஒய்ஃப் வந்து ஆல்மோஸ்ட் 3 to 4 டைம்ஸ் வந்து சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாகவே தெரியும், நிறைய என்னால் முடிஞ்ச உதவி பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து இவனுமே வந்து கணவனுமே வந்து விட்டுடலான்ற ஒரு ஃபீல் வந்துட்டான். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் ஆயிடுச்சு, அவ்வளோ சைக்காலஜிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு. பட் நான் அப்போ சொல்லிட்டு இருந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு குழந்தை பிறக்கட்டும் உனக்கு எல்லாம் மாறிடும். ப்ரெக்னென்ட் ஆகியுமே இன்னும் அதிகமாகிடுச்சு இஷ்யூ அவங்களுக்கு. ப்ரெக்னென்ட் ஆகியுமே அதை என்ஜாய் பண்ண முடியல அவங்களுக்கு. சோஷியல் வேற மாதிரி இன்னும் ஒரு மாதிரி அந்த சரிதா படத்துலலாம் காட்டுவாங்க தெரியுங்களா, சிவகுமார் சரிதா படம் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அப்போ சொன்னேன், அவன் அப்போ ரொம்ப நொந்து போயிருந்தான். அப்போ சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு இந்த குழந்தை பிறந்துட்டு அவனுக்கு முடிஞ்சிடுறா, அவனுக்கு சொல்யூஷன்டா, எல்லாம் எந்த டாக்டர் யாருமே இந்த சொல்யூஷன் கொடுக்க முடியாதுறான். கரெக்டாக குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இப்போ அந்த குடும்பம் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 3 இயர்ஸாக சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கிறாங்க. நான் அவங்ககிட்ட விட்டுடாத நான் பிடிச்சிட்டே இருந்தேன், தயவு செய்து அவளை விட்டுடாத ஒரு குழந்தை வந்தா சரியா போயிடும், விட்றான். அதுதான் இந்த குழந்தை தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் பெரிய சைக்காலஜிஸ்ட், எவ்வளோ பெரிய டாக்டர் அவனா இருக்கலாம். ஆனா இந்த மருத்துவத்துக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அதுதான் அவனுக்கு ஹோப்பை கொடுத்துருக்கு, அவன் உயிரை காப்பாத்திருக்கு. ரொம்ப அருமையா முடிச்சிருக்காரு. ரொம்ப நன்றிங்க. நீங்க ரொம்ப அழகா திக் திக் மூமெண்ட்லாம் ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். இல்ல அந்த அவரு வந்து ஆக்சுவலா வந்து இவரோட கம்பெனியோட ஓனருக்கு வந்து என்னன்னா, இவர் போனார்னா ஒரு பிசினஸ் அது அது கூட நல்லது பட் செஞ்ச அப்படி இருந்தாலும் மாதிரியும் இருக்கணும். சார் அதுல 50-50 லாபமும் இருக்கு. See, அதான் உனக்கு லாபம் வின் வின் சொல்றேன், சுச்சுவேஷன் சொல்லுவோம். வின் வின் சுச்சுவேஷன் உன்னையும் தான். காப்பாத்துறாருல, நீங்க ஆமா அதான் காப்பாத்துறதையும் சொல்றேன், பார்க்கணும்ல. வின் வின் தான். இதுதான் சொல்லுவாங்க. பிரேமா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சிவா ரொம்ப 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 நல்ல கதை. சுஜாதா இப்படி எல்லாம் கதை எழுதியிருக்காரு அப்படின்றது எனக்கு தெரியாது. இந்த மாதிரி கதைகளும் எழுதியிருக்காரு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருந்தது. முக்கியமா அவர் கிருஷ்ணமூர்த்தியோட கேரக்டர் அந்த மேன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் மாதிரி முதல்ல இருந்தே காமிக்கிறாங்க. ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இல்லாம அது கூட இருக்கிற அந்த அவரோட மணவாளன் எம்டி எல்லாம் சைட் அடிக்கிறாரு. ஒரு நாள் முன்னால போய் ஹாங்காங்ல என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக போறாரு. இப்படி எல்லாம் அவரோட கேரக்டரை வந்து சொல்றாங்க. இவரை வந்து அந்த குழந்தை ஒய்ஃபு அந்த மாதிரி வந்து முதல்ல இருந்தே காமிக்கிறாங்க. ரொம்ப பர்ஃபெக்டா அது இந்த இழப்பை வந்து அவருக்கு ஈடு செய்ய முடியாம எத்தனை முறை வந்து தற்கொலை முயற்சி எல்லாம் எடுக்கிறாரு. அந்த மன உளைச்சலை வந்து எப்படி எல்லாம் காட்டுறாருன்றதெல்லாம் ரொம்ப நல்லா சிறப்பா சொன்னீங்க. அது கடைசியில வந்து அவர் செல்வா சொன்ன மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து அந்த குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்ற மாதிரி அந்த ஒரு குழந்தை வந்து அவருடைய மனசை மாத்தி அவர் இப்ப தனியா அவங்களோட மனைவி பேர்லயும் அந்த இவரு கொத்தாரி பேர்லயும் அந்த குழந்தை பேர்லயும் ஒரு கன்சல்டண்டா வந்து தனியா பண்ற அளவுக்கு அந்த குழந்தை வந்து அவருக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பை கொடுக்குது. அந்த குழந்தைய வந்து தன்னுடைய குழந்தையாவே அவர் எடுத்துட்டு அந்த ஏற்கனவே எந்த கிரச்சில பேசி இருந்தாரோ அங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சியை வந்து எடுக்கிற மாதிரி. அது மாதிரி அந்த மணவாளன்றவர் ஒரு நார்மல் மனுஷனா ஒரு ஃப்ரெண்டுக்கு எப்படி பண்ணணும், நம்முடைய இண்டஸ்ட்ரி அதுவும் வளரணும்ன்ற ஒரு ரீசன் இருந்தாலும் இப்படி சொன்னா ஒரு கணவனை இழந்த பெண்ணுன்னா இவருக்கும் அந்த பரிதாபப்படுவாரு, வாழ்க்கையில அது கூட வந்து வாழ்க்கை ஒப்பந்தத்தை போடுவாருன்னு நினைச்செல்லாம் அப்படிலாம் ஆக்ட் பண்ணி எல்லாம் கொண்டு வர ட்விஸ்ட் எல்லாம் ஒரு சினிமாக்கான ட்விஸ்ட் மாதிரியே இருந்தது. கடைசி வரைக்கும் பார்ட்டிக்கு கூப்பிடுறது செய்யறது அப்படின்றதையெல்லாம் நல்லா வந்து விளக்குனீங்க. ரொம்ப அருமையான கதை. அந்த மனசு வந்து ஒரு குழந்தை வந்து எந்த அளவுக்கு ஒரு மனிதனை வந்து மாத்த முடியும், அவனுக்கு வாழ்க்கையில பிடிப்பு ஏற்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சவாலான கதையா தான் இதை கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. தேங்க்யூ ஸ்ரீபத் சார். தேங்க்யூ மேடம். சிவகுமார் சார். வணக்கம். தேவாமா ரொம்ப அருமையா சொன்னீங்க. சுஜாதா நிறமற்ற வானவில் கதைக்கும் நிறமற்ற வானவில் கதைக்கும் அந்த தலைப்புக்கும் என்ன சம்பந்தம் யோசனை அதெல்லாம் இருக்குதான். ஆனா சுஜாதா மேன் ஆஃப் நாலேஜ், மேன் ஆஃப் ஃபுல் இன்ஃபர்மேஷன். அவர் எழுதுற காலத்துல 1985 எழுதுறாரு.
யார் அந்த ஸ்கூல்ல கேட்பாங்க அம்மா பிரின்சிபல், பிஎஸ்சி எப்போ படிச்சேன், பிஎஸ்சி பாட்டு எந்த வருஷம் படிச்சேன், 1980. ஸோ 85 நடக்கிற காலம். 85ல ஸ்கூல் அட்மிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு அப்படியே கொண்டு வராரு பாருங்க. அட்மிஷன் இன்டர்வியூ வந்து நாட் ஃபார் த கிட்ஸ், ஒன்லி ஃபார் த பேரண்ட்ஸ். அப்பா அம்மா பார்க்குறாங்க, அவங்களுக்கு தான் இன்டர்வியூ. அந்த டே அந்த காலத்தில் நடந்த சுச்சுவேஷன் எல்லாம் அப்படி அப்படியே கொண்டு வராரு. ஸ்கூல் அட்மிஷனு, அந்த பொண்ணு ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கு, பொண்ணு முன்னாடி வச்சு எதுவும் பேசக்கூடாது, அன்றாட வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன சம்பாஷணைகள்லாம் கதையில் கொண்டு வருவார் பாருங்க. இன்னொரு இடத்துல அப்பா இறந்து 10 மாசம் தான் ஆச்சு, மறந்தே போச்சு. சும்மா அப்பா அதாவது இறப்புகள் எல்லாமே மறக்க வேண்டியதான் அப்படின்றத ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லுவார். டெத்து இறந்துட்டாரு அப்பா, ஏதோ ஒரு டைலாக் வருது, அது எந்த அப்பா இருந்தாலும் தெரியல, அப்பா இருந்து 10 மாதம் ஆச்சு, மறந்தே போச்சு. இன்னொரு சராக்கா சொல்லுவாங்க, 28 வயசுல என் கணவர் வந்துட்டாரு, இப்போ எனக்கு 55 வயசு, ஒண்ணுமே இல்லை, நல்லா தானே இருக்கேன். அதுமா ஸோ டெத்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஒரு வீட்டுல யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த மெசேஜ் தான் நான் இதுல எடுத்துக்கிறேன். ஒரு வீட்டுல யாராவது இழப்பு இருந்தா பெரிய துக்கமோ பெரிய இழப்போ இருக்க வேண்டியது எல்லாமே நார்மலா ஆயிடுதுன்றத நான் கண் கூட பார்த்துட்டு வரேன். நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 5-6 உதவி பெண்கள் எங்க ஆபீஸ்ல ஒரு 70-75 வயசுல இருக்குங்க. இன்னும் 2 கணவர் இறந்த பிறகு 3 முறை அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கிற இந்த கொலீகளுடைய கணவர் இருந்த பிறகு 80 வயசுல இருக்கிற கொலீக் ஒரு அம்மா சிங்கப்பூர் 3 முறை போயிட்டு வந்திருக்காங்க. கணவன் இருந்ததை விட இப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்காங்கன்றத நான் ஃபீல் பண்றேன். இதுல இருந்து யாரும் கணவர் இருந்தா நல்லதுன்றது, கணவர் இல்லாதப்போ சுதந்திரமா இருந்திருக்காங்க, ஹாப்பியா இருக்கிறாங்கன்றதா சொல்லுவாங்க. ஸோ ஒரு டெத்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, காலகட்டத்தில் மறந்துட வேண்டியதான். நிறைய சொல்றாங்க, நிறைய கைமுறுக்கு போன்றவனே கூப்பிட்டு வரேன். கடிதம் வந்து பாருங்க, கைமுறுக்கோட வாழ்ந்து ஒரு லெட்டர் வரும். விஜயம் கவலைப்படுற கைமுறுக்கு போன்ற பொண்ணே கூப்பிட்டு வந்துடுற மாதிரி கிண்டல் பண்ணுவாரு. நிறைய இந்த சின்ன சின்ன இது மாதிரி எழுதுவாரு. பாஸுக்கு இவருக்கும் அந்த பாஸ் தான் இவரு நெக்ஸ்ட் தான். பாஸ் எடுக்கிற முடிவுக்கு தலையதான் ஆட்ட முடியும் தவிர he cannot take a decision. திருப்பி அங்கங்க சொல்லிட்டு வருவாரு. அப்புறம் ஆர்ட் தியேட்டர் பத்தி சொல்லுவாரு, ஆர்ட் நடிகைகளை பத்தி சொல்லி வருவாரு. ஏக கிருஷ்ணமூர்த்தி புக்கை கொண்டு வருவாரு. அவருக்கு தெரிஞ்ச எல்லாம் படிக்கிறது, பாக்குறது, கேட்கறது எல்லாத்தையும் ஒரு கதையில கொண்டு வர்றதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. அங்கங்க கனெக்ட் பண்றாரு பாருங்க. ரொம்ப அருமை அருமை, ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப அப்புறம் ஹாங்காங் போறப்போ அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அவரு அந்த சீப் அந்த பாஸ் கல்யாணம் படிக்கலங்கிற மாதிரி ஒரு மெசேஜ். அவர் எவ்வளவு ஜாலியா இருக்காரு பாருங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு மாதிரி கதையை ரொம்ப. ஆனால் ஏதோ ஒரு டெத்து மட்டும் அந்த கதையில இருக்காது. சுஜாதா கதையில ஏதாச்சும் ஒரு 2 டெத் இருக்கும். செல்வா சொன்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஹேப்பன் ஒன்லி இந்த ஏர்லி மார்னிங். அது ஒரு முக்கியமான தகவல் இதுல நான் எடுத்துக்கிறேன். அது நான் எனக்கு தோணல, அவர் சொன்னது. இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன், சின்ன சின்ன டயலாக் வீட்டில் நடக்கிறது, அந்த காலத்துல நடந்த சிச்சுவேஷன் தான் கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப சுஜாதா இஸ் கிரேட். அதை நீங்க சொன்ன விதம் ரொம்ப கிரேட். I enjoyed the story. Thank you, Stephen. Thank you, Deva. Thank you. Thank you, sir. Super. Thank you, sir. Thank you. So nice. ஆக்சுவலா பிரேமா மேடம் சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் இவரு நல்லவர்னு காட்டுறதுக்காக தான் அவரை வந்து வேற மாதிரி காமிக்கிறார். அது சொல்லும் போதுதான் அந்த இது வருது. மகிழ்ச்சி. மாலதி பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சேவா. ரொம்ப அருமையா இருந்தது. சுஜாதா வந்து கமலஹாசன் எப்படியோ அதே மாதிரி அவரு தான். அவர் நல்ல ட்ரெண்ட் செட்டர் சொல்லுவாங்களே, அது மாதிரி அவரு. இந்த காலத்துல ஸ்கூல்ல என்னென்ன நடந்தது, ஒரு ஸ்கூலுக்கு வந்து அட்மிஷன்னா எப்படி எல்லாம் அப்படின்றத கரெக்டா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த நேம் வந்து ஜாயின் பண்ணி அந்த ஃபார்ம் பண்ணாங்க பாத்தீங்களா, நேம் அதை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த மாதிரி நேம் சேர்த்து வைப்பாங்க பாத்தீங்களா, அது கொண்டு வந்தாரு சுஜாதா. அது கொண்டு வந்திருக்காரு. அந்த டாக்டர் படிக்க போறியா, கம்ப்யூட்டர் படிக்க போறியா, இல்ல அந்த பொண்ணு காமிக்ஸ் தான் நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு பாரு. அது ஒரு சின்ன ஒரு அந்த இடத்துல ஒரு நகைச்சுவையை வச்சிருக்கிறாரு. இதே மாதிரி என்ன ஹோட்டல், அந்த பார்க் ஷெரட்டன் ஹோட்டல், அந்த நேம் கூட கரெக்டா சொன்னீங்க. அந்த காலத்துல அந்த பார்க் ஷெரட்டன் ஹோட்டல் தான் நடக்காத கல்யாணமே கிடையாது, பார்ட்டியே கிடையாது. அந்த அளவுக்கு அதையும் கொண்டு வந்தீங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் என்ன ஒரு நிறைவான கதை. சுஜாதா வந்து நமக்கு வந்து துப்பறியும் கதைகள் தான் சொல்லுவாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா இந்த ஒரு ஃபேமிலி ஸ்டோரியை கொண்டு வந்து இவ்வளவு அழகா. ஆனா நான் கூட என்ன நினைச்சேன், இந்த மணவாளன் தான் ஏதோ பண்ணிட்டாரு போல அப்படின்னு நினைச்சேன்.
ஆனா அப்படிலாம் இல்லாம அவர் நல்லதுதான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு சஸ்பென்ஸை வச்சு இந்த கதையை முடிச்சிருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்ததுமா. எக்ஸலண்ட் நரேஷன். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. சுரேஷ் பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார். நிறமற்ற வானவில் அப்படின்னு போட்டுட்டு வானவில்லோட கலரை இந்த கதையில வந்து சேவா மேடம் கொடுத்துருக்காங்க. அதற்காக பாராட்டணும். இன்ஃபேக்ட் சேவா மேடம் வந்து சுஜாதா கதையா எடுத்து பேசுறது மாத்திரம் இல்ல, அதுல இருக்கிற டைலாக்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள், நீங்க சொன்ன மாதிரி இந்த பார்க் ஷெரட்டன் ஹோட்டலா இருக்கட்டும், ஹாங்காங்ல இருக்கிற ஹோட்டலா இருக்கட்டும், அங்க போற இது வெயிட்டிங் பீரியட் ஃபார் 1 hour, அலாரம் வைக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அருமையா பாயிண்ட் பண்ணி அத கேப்சர் பண்றது வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங்ல ஒரு பெரிய ஆர்ட். அதை வந்து சேவா மேடம் நல்லா பர்ஃபெக்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான் கண்டிப்பா சொல்லணும். அது மிகவும் பாராட்டக்குரியது. இந்த கதையில 2 விஷயம் ஏற்கனவே எல்லாரும் சொன்ன மாதிரி, நைட் டிரைவிங், ஏர்லி மார்னிங் டிரைவிங், த ரிஸ்க் ஆஃப் இட். செகண்ட் ஆஸ்பெக்ட் இஸ் ஹவு அ கிட் ஆல்டர்ஸ் த லைஃப் ஆஃப் அ ஃபேமிலி அப்படின்ற ஆஸ்பெக்ட். எப்படி அந்த காலத்துல ஏமாத்த முடியும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுல வந்து மணவாளனும் சரி அந்த லேடியும் சரி ஏமாத்துற மாதிரி காட்டலனாலும், அந்த காலத்து வில்லன்கள் வில்லி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பணக்காரங்களை டார்கெட் பண்ணி ஆர் டேலண்டட் பீப்புளை டார்கெட் பண்ணி ஏமாத்துறது, இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். இதை வந்து அருமையா சொல்லியிருந்தீங்க. ஓவரால் ஐ என்ஜாய்ட் யோர் ஸ்டோரி டெல்லிங் எபிலிட்டி அண்ட் அஃப்கோர்ஸ் த கிரேட் ஜீனியஸ் சுஜாதா சார். சுஜாதா சார் வந்து நான் ஸ்ரீரங்கம், அதாவது திருச்சிக்காரன்றதுனால அவங்க ஸ்ரீரங்கம் ஸ்கூலுக்கு அப்பப்போ போவேன். அப்பெல்லாம் அவரை தான் ஞாபகம் வச்சுப்பேன். வாட் அ கேரக்டர் ஹி ஹாஸ் பீன். எவ்வளவு தூரம் அப்சர்வேஷன் இருந்தா சின்ன சின்ன விஷயத்தையும் அருமையாக பாயிண்ட் அவுட் பண்ணி அதை கேப்சர் பண்ணி அதை ஒரு ஸ்டோரியில எழுதுறதுன்றது வந்து ரொம்ப அருமையான விஷயம். அதை செஞ்சிருக்கிறதுல சுஜாதா இஸ் சுஜாதா. யாரோ சொன்ன மாதிரி கமலஹாசன் எப்படி நடிப்போ அதே மாதிரி சுஜாதா ஃபார் கதை. ஓவரால் இட் வாஸ் அ என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ வெரி மச் சேவா மேடம் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ 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 வெரி மச். அமுதா மேடம் பேசுறீங்களா? அமுதா மேடம் வாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுமா கதை. தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா எனக்கு வந்து இந்த குழந்தை இறந்து போனது அதெல்லாம் தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த ஸ்கூலுக்காக ப்ரிப்பேர் பண்றதும் போறதும் வர்றதும் இப்படி போய் இப்படி நடந்துருச்சேங்கிற ஒரு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் நம்ம செல்வராஜ் சொல்ற மாதிரி அந்த மாதிரி கஷ்டப்படுறது, அத அவரு சொன்னது, ஒரு பெற்றோர்கள் எப்படி துன்பப்பட்டாங்க, அப்புறம் எப்படி அவங்க நல்லா ஆனாங்க, அதையும் அதோட கம்பேர் பண்ணி அதையும் ஒன்னோட ஒண்ணு இணைச்சு பார்க்கும்போது ரொம்ப கதை கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனாலும் வாழ்த்துக்கள்மா, நல்ல பெரிய கதை, ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லாரோட பாராட்டுதலும் உங்களுக்கு ரொம்ப உரித்தான ஒன்றுதான். என்னுடைய பாராட்டுகளையும் நான் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். ஸ்டீபன் சார், அழகா நீங்க கதைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ரொம்ப சிறப்பு, ரொம்ப நல்லா இருக்கு சார். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். ஆக்சுவலா அவங்களை சாவடிக்கலாம் கதை கிடையாது. ஏன் சார்? அவங்க சாவடிச்சாதான் கதை, அடுத்தது வரணும்னா அதுதான் கதை, இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. போர் அடிச்சிடும்ல. ஒண்ணுமே கிடையாது, போர் அடிச்சிருங்கிறத விட அது என்னவோ அந்த குழந்தையோட அந்த அம்மாவோட ஒரு கதையை கேட்கும் போது மனசுல பாதிப்பு ஏற்படணும்ல. ஆமா, ஒரு ஒரு பாதிப்பு தான் அது. கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஒரு நெருடலா தான். அந்த குழந்தை பேசினதும், அந்த குழந்தை டான்ஸ் ஆடினதும், அந்த குழந்தை பாட்டு பாடினதும், அது எல்லாமே வந்து மனசுல நிக்கும் போது, ஐயோ அந்த குழந்தையாவது நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், அது வந்து வேற அடையாளம் தெரியாத பாடியா இருந்து அதெல்லாம் அடக்கம் பண்ணி முடிச்ச பிறகு மறுபடியும் அந்த குழந்தை கிடைச்சிருமோ அப்படின்னு நினைச்ச. மனைவி போறத பத்தி கூட எனக்கு யோசிக்கல, அந்த குழந்தை எப்படியாவது கிடைச்சிருமோ அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வத்தோட அந்த கதையில ஒரு தடவையும் இப்படி 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 திரும்பி திரும்பி வரும்போதெல்லாம் எங்க அந்த குழந்தை கிடைக்குதுன்னு சொல்ல போறாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் அந்த குழந்தை கிடைக்கலங்கும் போது ரொம்ப
மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது சார் எனக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு இழப்பு இல்லாம ஒரு கதை கொடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அது கதையா இருந்தா கூட அந்த கதையில கூட ஒரு குழந்தையினுடைய இழப்ப வந்து என்னோட மனசு வந்து சார் இன்னைக்கு தூக்கம் போச்சு அவங்களுக்கு. சாரி மேம். ஆமா அதனாலதான் மேடம் நிறமற்ற வானவில்னு கதை வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா வானவில்னு வச்சிருப்பாரு, நிறமுள்ள வானவில்னு கதை வச்சிருப்பாரு. நிறமற்ற குழந்தை வானவில் வருது, வச்சிருக்காரு. ஒய்ஃப் இல்ல, ஒரு அந்த அதுதான் அதுதான் குழந்தைய வளர்க்கறதுக்காக ஒரு எல்லாம் பண்றாரு. ஒரு வானவில் பூத்த மாதிரி பூத்திருக்கு. அதுல மனைவி இல்லாதனால அவங்க வந்து நிறம் இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. எப்பவுமே சார் சினிமாக்கு போனா கூட என் பையன் என்ன பண்ணுவான், அந்த சினிமால கடைசியில அந்த ஹீரோயின் செத்துருவா அப்படின்னா அந்த படத்துக்கே போக மாட்டேன் சார் நான். அது எப்பேற்பட்ட படமா இருந்தாலும். எல்லாரும் அமிதா மேடம் ஒரு கைத்தறி. என் பையன் அப்படிதான் ஒரு படம் சார். அதுல வந்து எனக்கு வந்து ராதிகாவை ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல அவ வந்து இறந்து போயிடுவான்னு சொல்லிட்டான். அந்த படம் நான் பார்த்தே ஆகணும்டா தம்பி, எனக்கு எப்படியா டிக்கெட் வாங்கி கொடுறா அப்படின்னு. ரொம்ப நல்ல படம், ஆனா கடைசியில அவ செத்து போயிடுறா தெரியுமாம்மா, நீங்க அந்த கதையை கேட்கலையா அப்படின்னா. ஐயோ எனக்கு அந்த படமே வேணாம்ப்பா, நான் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பு கூடாது முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் போட்டா சார் அந்த படத்துல உயிரோட தான் சார் இருக்கா. நல்லவனுக்கு நல்லவனாக்கும் நினைச்சேன் நானும். நல்லவனுக்கு நல்லவன் ஒரு படம், சிட்டுக்கு செல்ல சிட்டுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த படமாக்கும் நினைச்சேன். ராதிகா செத்துருவான்னு. அந்த படம் இல்ல. எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு கதையில வந்து நம்ம ஒருத்தரை வந்து ரொம்ப அட்மையர் பண்றோம் அப்படின்னா அவங்களோட இழப்பை வந்து மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. அது கதையா இருந்தா கூட கதையில கூட அந்த இழப்பை என்னால ஏத்துக்கவே முடியல சார். ஒரு ஒரு துக்கம் அப்படியே தொண்டையை அடைக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அந்த குழந்தையோட நினைவு அப்படியே நிக்குது. அந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதும், அது வந்து ஆடி பாடி காட்டுறதும், அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதும், அதையெல்லாம் சொல்லும் போது அப்படியே தத்ரூபமா அந்த காட்சியை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த விபத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவருக்கு அந்த விபத்து தெரிஞ்ச உடனே எனக்கு இது பொய்யா இருக்க கூடாதா, இது எப்படியாவது வந்து இதை மாற்றி சொல்லிட்டோங்கிற ஒரு நிலைமை வந்துடாதா, இப்படி எல்லாம் யோசிச்சோம் சார் நான். ஆனா ரொம்ப ஏமாற்றமா ஆயிட்டேன் எனக்கு. கடைசியில அந்த குழந்தைக்கு அப்பா கிடைக்கல மேம். அதை நினைச்சு அந்த குழந்தை ஒண்ணு கடைசியில முடியும் போது ஆமா கிடைக்குது. அது அது ஒரு சந்தோஷம் தான். அது கிடைச்சாலும் இது வந்து நமக்கு வந்து ஸ்டோரி வராது. நீங்க பேரலா ஒரு ஸ்டோரி எழுதினே வந்திருக்கீங்க கூடவே. நைட்டுக்கு நல்லா தூங்கிட்டு கனவுல என்ன வந்து காலையில சொல்லுங்க. சொல்றேன் சார், சொல்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. ரமேஷ் பேசுங்க சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. வணக்கம் சேவா அவர்களே, வணக்கம். வழக்கம் போல கதை நல்லா இருந்தது. சுஜாதாவுடைய அன்றைய காலகட்டத்துல சொன்ன மாதிரி நான் நிறைய விஷயத்துல எல்லாரும் சொல்லிட்டாங்க, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அன்றைய காலகட்டத்துல சொன்ன மாதிரி அது ஒரு வார்த்தை சொன்னாங்க பாரு, நான் நைட்டே போய் ஸ்கூல்ல உட்காந்து அட்மிஷன் வாங்குறேன். அது மாதிரிலாம் நான் படிச்ச காலகட்டத்துல அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. சக்கரவர்த்தி ஸ்கூல்னு நான் பண்ணும்போது அங்கே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அதையெல்லாம் அந்த நிகழ்தகவுகள்லாம் கொண்டு வந்திருக்காரு அந்த காலத்து இதுல. ரெண்டாவது நான் ரசிச்ச சுஜாதா வரிகள், அந்த குழந்தை மோகன குழந்தை அப்படின்னு சொல்லும் போதே அந்த குழந்தைக்கு பின்னாடி ஏதோ ஒன்று எஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. இந்த குழந்தை மேல ரொம்ப ரொம்ப லோடு கொடுத்தாங்க. குழந்தை அழகா இருக்கு, சொன்னதும் புரிஞ்சுக்குது, எதிர் வீட்டு குழந்தையுடைய பேச்சை கேட்டு இது வளருதுன்னும் போது பின்னாடி அதுக்கான பாதிப்பை கொடுக்குறாரான்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் ரசிச்ச வரிகள் வந்து அந்த ஹெட் மாஸ்டர் வந்து ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் போட்டிருந்தாங்க, பாப் கட்டிங் வெட்டியிருந்தாங்க. இதெல்லாம் ஏன் சொல்லணும்னு தெரியல. இதெல்லாம் அவருடைய ஸ்டைல் போல அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டைவெர்ட் பண்றன்ற மாதிரி பண்ணியிருந்தாரு. நல்லா கதை இருந்தது. நான் எழுதி வச்சது எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா நான் சுருக்கமா சொல்றது என்னன்னா, அவர் சாவை அவர் தேடி போனா கூட சாவு அவருக்கு வரல. அப்போ அவர் வாழணும் அப்படின்னு நம்ம மனசுல விதிச்சிட்டார். அவர் வந்து வாழ்ந்துதான் ஆகணும் போது அந்த வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உருவாக்கணும்னு நினைச்சார் சுஜாதா. அதுக்காக தான் என்ன பண்ணாரு, அந்த குழந்தை கேரக்டரை கொண்டு வந்தார் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் பலமுறை முயன்றும் தற்கொலை செய்ய முன்னும் தற்கொலைக்காரன் தப்பிச்சுக்கிறார். சொல்றாரு பாருங்க, அந்த பஸ்ஸே வந்து பஸ்ஸுக்காரன் தப்பிச்சு இவரே போய் பஸ் போயிடுச்சு. அப்படின்னும் போது அவர் வாழணும் அப்படின்னு நம்ம மக்களை சொல்லிடும் போது எதுக்காக வாழணும் அப்படின்னு நமக்கு தோணும் போது
அவரு அதுக்காக வந்து அந்த குழந்தை, அதாவது வாழும் வாழ்க்கை ஒரு அர்த்தமா இருக்கணும், ஒரு பயனுள்ளதா இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த குழந்தை என்ற கதாபாத்திரத்தை சுஜாதா வச்சிருக்காரு. அதுலயும் ஒரு புதுமை தான் பாருங்க. அந்த 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 அம்மா கேக்குறாங்க என்ன ஜாதியோ என்ன மதமோ அப்படின்னு கேட்டப்போ இல்ல குழந்தைன்னு சொல்லி அந்த குழந்தைய வளர்க்குறாரு. நல்ல ஒரு இது அன்றைய காலகட்டத்தில் இது ஒரு புதுமையான கருத்தாக தான் இருந்திருக்கும். இன்றைக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நாம இதெல்லாம் ஈஸியா எடுத்துக்குவோம். அன்றைய காலத்துல இது ஒரு புதுமையான கருத்தா இருந்திருக்கும். நல்ல கருத்து, நல்லா சொன்னீங்க. சுஜாதாவும் இந்த மாதிரி கிரைம் நாவல்ல இதுலயும் அந்த கிரைமுக்கான அந்த அத்தனை அந்த வேகமும் இருந்தது. நான் வழக்கமான கதை எப்படி முடிச்சிருப்பாங்க, நான் வழக்கமா எதிர்பார்த்த கதை, அந்த ஏற்கனவே அந்த பொண்ணை வந்து விரும்பினாரு, அந்த ஏற்கனவே ஒருத்தன் வந்து தவறா பேசினான்னா போய் கல்யாணம் பண்ணிப்பாரு, குழந்தை கதை வந்து சுப மங்கலம் போட்டு முடிச்சிருவாங்க. ஆனா சுஜாதா என்னடா இது, நான் கூட நினைச்சேன் முடிஞ்சிடும் போலது கதை, வேற ஒரு பெண்ணெல்லாம் மனசும் ஒத்து போச்சு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டாங்கன்னும் போது திருப்பி அங்க இருந்து ஒரு ஒரு பிளாஷ்பேக் கொண்டு வந்து அந்த அந்த சஸ்பென்ஸ், அந்த சுஜாதான்றதுக்கு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த சஸ்பென்ஸை கொடுத்து எப்படியோ எடுத்து போய் கடைசியில வந்து தான் வாழும் வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா வாழணும் அப்படின்றதுக்காக ஒரு குழந்தையை கொண்டாந்து வச்சு அந்த குழந்தை மூலயமா இனி அதாவது இந்த மாதிரி தற்கொலை செய்து கொள்பவர்கள் இது மாதிரி யோசிங்க, ஏதாவது ஒரு நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம இன்னைக்கு இன்று இருப்போம் நாளை இல்லை என்னும் போது அந்த வாழ் வந்து வாழற மாதிரி நமக்கு பின்னாடி அந்த வாழ்க்கை தொடர்ந்து பேசப்படணும் என்பதற்கான ஒரு கருப்பொருளை வச்சிருக்காரு. அருமையா சொன்னீங்க. சுஜாதாவோட கதைகள்ல இந்த மாதிரி ஒரு கதைகள் இருக்குது அப்படின்னு எனக்கு கூட இப்பதான் தெரியும். த்ரில்லர் கதை தெரியும், குடும்ப நாவல்லையும் ஒரு த்ரில்லர் மாதிரி வச்சு எடுத்துன்னு போயிருக்காரு. வாழ்த்துக்கள், தொடர்ந்து இது போன்ற கதைகள் செய்ய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ரமேஷ். வாங்க லதா மேடம் பேசுங்க. மைக் ஆன் பண்ணாதான் கேட்கும் எங்களுக்குலாம். நல்லா இருந்ததுமா. நிறைய இப்ப ரமேஷ் சார் ரொம்ப நல்லா சொன்னார். மத்தவங்க சொன்னதுலயும் பாயிண்ட்ஸ் போயிடுச்சு, இவர் சொன்னதுல எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப அழகா அவர் சொன்னார். கதை சொன்னதுக்கு ஈக்குவலா அவர் சொல்லியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த குழந்தை பிகினிங்ல இருந்து, இப்ப யாரோ சொன்னாங்கல்ல, பிகினிங்ல இருந்து அந்த குழந்தைய பத்தி அது இது சொல்லும் போதே நமக்கே ஏதோ ஒரு இது தோணும், இந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை ஆகும்லான்ட்டு. ஆனா இவர் சுஜாதா அது நிறைய சயின்ஸ் ரிலேட்டட் தான் நான் கேட்டிருக்கேன். இது இது மாதிரிதெல்லாம் கூட எழுதியிருக்காரு அவர், இல்ல தெரியல. எழுதியிருக்காரு. நல்லா இருந்தது. தேங்க்யூ லதா. வாங்க தாய் பாபு. அன்மியூட் பண்ணுங்க. மைக். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம், ரொம்ப நல்லா கதை சொன்னீங்க. அப்படியே வந்து சுஜாதா அவங்களோட எழுத்தை வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சதா அப்படியே முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க அந்த கதையின் மூலமா. நான் இந்த பேர்கள்லாம் கேட்கும் போது சுஜாதா சார் வாழ்ந்த காலத்துல உள்ள அந்த பெயர்கள் எல்லாம் அப்படியே சுத்தி சுத்தி வர்ற மாதிரி இருந்துச்சு. அவரோட ஆபீஸ் ஆபீஸ் ரிலேட்டடா உள்ள பேர்னாலும் சரி, அந்த மேடம் வந்து பாப்கட் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த 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 இடத்துலயும் வந்து ஒரு மாடர்ன் சொசைட்டில இருந்து அவங்க வந்திருக்காங்க, வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அட்மிஷன் போடும்போது அந்த குழந்தை வந்து ரொம்ப அழகா எல்லாத்தையும் மனப்பாடமா முன்னுக்கூடயே படிச்சத சொல்லும் போது ஒரு அந்த பேரண்ட்ஸ்க்கே வந்து ஒரு மன நிறைவோட அத அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம போக தேவையில்லையோ, குழந்தை மட்டும் அனுப்பிச்சு வச்சிருக்கலாமோ அப்படின்னு அவங்க பேசுற விதம். இது வந்து அபியும் நானும் படத்துல வந்து பிரகாஷ் ராஜ் சார் வந்து மண்டையை உடச்சுக்கிட்டு ஜிகே வந்து படிச்சுட்டு எல்லாம் போவாரு, அதுதான் ஞாபகம் வந்தது. அப்புறம் வந்து இந்த கைமுறுக்கு, டிக்கெட், கணபதி, மணவாளன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பொக்கே, ரோஸ் பொக்கே வந்து அந்த ஒரு மேடம் வந்து லேட்டானதுக்கு வந்து இது வந்து நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணும் போது உள்ள விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி பணம் பிடிங்கி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி வந்து இப்போ உள்ள காலத்துக்கு யதார்த்தமா
அப்பயே அவரு எல்லாமே அவர் எழுதின விஷயங்கள் எல்லாமே 20 வருஷம் 40 வருஷம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த கண்ணோட்டத்துலதான் எழுதியிருப்பாரு. அதே மாதிரியே முன்னாடி இருந்ததை விட இப்ப எல்லா ஸ்கூல்ஸும் வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம கிட்ட பணம் வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலை நம்பி போறே கிடையாது. எப்பயுமே பிரைவேட் ஸ்கூலு அங்கதான் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா என்னோட நம்பிக்கை வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் உருவானது, பெரிய பெரிய ஆளுமைகள் வந்தது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து தான் வந்திருக்காங்க. என்னோட கருத்து இது. மத்தவங்க ஏன்னா அவங்க அப்துல் கலாம் ஐயானாலும் சரி, எல்லாரையும் நம்ம பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் வந்து ஒரு சின்ன ஸ்கூல்ல இருந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்தவங்களா தான் இருப்பாங்க. ரொம்ப வந்து அவங்க ஒரு பாலிஷ்டு ஸ்கூல்ல படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களோட பின்புலங்கள் பார்த்தோம்னா அதே மாதிரி ஹாங்காங் மும்பை ஃபிளைட் லேட்டு அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்பயே அவர் எழுதியிருக்காருன்னா கட்டாயம் அவர் டிராவல் பண்ணியிருந்திருக்கணும். இது மாதிரி விஷயங்கள்லாம் சேகரிச்சிருக்கணும். அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கறது அப்பயே வந்து மக்களுக்காக உதவுறதுக்காக எல்லாம் செஞ்சிருக்காங்கங்கிறத அதையும் இந்த கதையில கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஜேகே சாரோட ரைட்டிங் அந்த ஒரு அதாவது இவங்க பின்னாடி மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்கிற ஒரு லேடிய வந்து அவங்க வந்து இந்த கதைகள்லாம் படிப்பாங்கும் போது ஒரு எழுத்தாளரையும் உள்ள கொண்டு வந்துட்டாரு அவரு, ஜே.கே. கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த வாழ்க்கை வந்து பல திருப்பங்கள் நிறைந்தது, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறது இந்த கதையில தெளிவா தெரியுது. குழந்தை கருப்பா இருந்தா என்ன, வெள்ளையா இருந்தா என்ன, குழந்தை குழந்தைதான். அதுதான் என்னோட கருத்து. அவரோட குழந்தைனாலும் சரி, யாரோட குழந்தைனாலும் சரி, அவரை எடுத்து வளர்த்தாலும் சரி, அந்த குழந்தையோட நேச்சர் குழந்தைதான். அதுக்கு வந்து கலரு வந்து இதே கிடையாது. கலர் பிளைண்ட்னஸ்னு ஒரு சார் சொல்லியிருந்தாரு. அதான் அந்த குழந்தைய பத்தி ஃபுல்லா தான் சுற்றி அந்த கதை வருது. அப்ப அந்த குழந்தை கலரா இருந்தாலும் நிறம் மாதிரி கொஞ்சம் கருமையா இருந்தாலும் எல்லாமே ஒண்ணுதான். அதை எடுத்து வளர்க்கறது எல்லாமே புதுமையான விஷயம். இந்த ஒரு கருத்தை மட்டும் கரெக்டா நான் இதுல சொல்ல விரும்புறேன். மாற்றம் ஒன்றே மாறாதது, எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இது சேவா, அதுல அந்த செட்டீரி தெரியுமான்னு தானே அந்த பிரின்சிபல் கேட்பாங்க. சின்ன குழந்தைல இருந்து 12th வரைக்கும் செட் தியரி தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எங்க சப்ஜெக்ட்ல ஞாபகம் வந்துருச்சு. ஆக்சுவலா ஸ்பெசிபிக்கா அந்த ஸ்கூல எதுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஸ்கூல் வந்து அப்பா அம்மா படிக்கலன்னா உங்களுக்கு சேர்த்துக்க மாட்ட குழந்தைங்கன்னா, அப்ப இவங்க என்ன பண்றாங்க? ஸ்கூல்ல என்ன வேலை? சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு இவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு தான் ஸ்கூலை தவிர அப்பா அம்மா படிக்க வைக்கணும் கூடன்றது இவங்க சொல்லி கொடுத்த மிச்சத்தை திருப்பி சொல்லி கொடுக்கறது அப்பா அம்மாவை தவிர எல்லா அப்பா அம்மாவும் படிச்சுக்கிட்டு அப்புறம் நீங்க எதுக்கு ஸ்கூல் நடத்துறீங்க? அந்த காலத்துல அது கொஸ்டின் கேட்டிருக்காரு. இல்ல அதுல வேற இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க, ஐடில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நேரம் இவங்க முடிவு பண்ண கூடாதுல்ல. அதான் அதாவது எல்லா முடிவும் இவங்களே எடுத்துடுறாங்க ஸ்கூல்ல. அதுக்கு காரணம் வந்து நீங்க போய் கெஞ்சதுனால தான். நீங்க போய் கெஞ்சாதீங்க, ஸ்கூல் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, இது வந்து இந்த மாதிரி பள்ளிகளை போய் கேட்கறதுனால தான் அவங்க வந்து அவங்க ரொம்ப பண்றாங்க. பட் உண்மையான இதுன்னா ஒரு பள்ளிக்கூடம்னா அது எந்த பள்ளிக்கூடமா இருந்தாலும் ஒரு குழந்தை வருதுன்னா அது சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கறதுக்கு திறமை இல்லைன்னா அப்புறம் நீங்க எதுக்கு அதை அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறீங்கன்றதுதான் கேள்வி. ஆக்சுவலா அது எத்தனை பேர் சிந்திக்கிறாங்கன்றதுதான் இது. முன்னேற குழந்தை எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் முன்னேறும். இப்ப இருக்கிற ட்ரெண்ட் பார்த்தா இன்னொரு 10 or 20 இயர்ஸ்ல நிறைய பேக் டு தி ஸ்கொயர் வரும் போல இருக்கு சார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிறைய பேர் சேர்றதுக்கு ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வரும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்க்க வேண்டியது வரும். பல இடங்கள்ல பல நாடுகள்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் இதுக்கு. இப்ப டெல்லியிலேயே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாரு கெஜ்ரிவால். அந்த மாதிரி பல இடத்துல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ன்றது அந்த டீச்சரோட குவாலிட்டி இதெல்லாம் பார்த்து மெயின்டைன் பண்ணும் போது சரியா இருக்கும். பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஆக்சுவலா பேன் பண்ணிருக்கணும். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு வந்தாச்சு, வளர்ந்தாச்சு. இனி அது எந்த காலத்துல நடக்குமோ தெரியாது.
பட் அந்த செய்தி தான் சொல்லியிருக்காரு. ஸ்கூல்னா அந்த ஸ்கூல்ல ஒரு பள்ளி குழந்தைக்கு அவங்க தான் சொல்லி கொடுக்க. நீங்க படிக்கலன்னா அந்த குழந்தைய சேர்த்துக்க மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு ஸ்கூல் நடத்துறீங்க? போக வேண்டியது தானே. அது சார் அதே மாதிரி இப்ப நம்ம எல்லாருமே சொல்லி கொடுத்துட்டோம்னா அங்க ஸ்கூல்ல போய் படிக்கும்போது போர் அடிக்குதுன்னு சொல்லிடுறாங்க இப்ப உள்ள குழந்தைங்கள்லாம். அது பாருங்க இதெல்லாம் இருக்குது. தயவு செஞ்சு எதுவும் ஆமா சொல்லி அதான் கொடுக்குறாங்க, இந்த நீங்க சொல்லி மேடமும் கொடுத்தாதான் சாரும் ஆமா சொல்லி கொடுக்குறாங்கல்ல அது போதும் அப்படின்றாங்க சார். அதுதான் சொல்றேன். அப்படி உண்மைதானே. அப்ப குழந்தைங்களுக்கு பள்ளிக்கு போறதே அங்க கத்துக்கிறது தான். நம்ம வேற போட்டு டார்ச்சர் பண்ணோம். அது அது வந்து மிகப்பெரிய தவறு ஆச்சு. நானே என் பசங்களுக்கு மேக்ஸ் ஆனா கூட ஃபர்ஸ்ட் சொல்லியே கொடுக்க மாட்டேன். அங்க சொல்லி கொடுத்ததுக்கு இத அப்புறம் தான் பிள்ளைங்க கிட்ட அது கேட்கணும். மெயின்டைன் நீங்க பண்ணுவேன். சொல்லக்கூடாது. சார் தானா வந்தாதான் சார் சொல்லி கொடுக்கணும், இல்லாட்டி நம்ம தலையை உருட்டிடுவாங்க சார். என்ன சார் பிள்ளைங்க சொன்னீங்க? கிட்ட அவங்க 2 பேரும் கூப்பிட்டு அதாவது அவங்க நம்ம கிட்ட இது என்னமா இது எப்படி அப்படின்னு கேட்டாதான் நம்ம சொல்லணும். அப்படி இல்லைன்னா நீ எல்லாம் சொல்லி கொடுக்காதம்மா, புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கலன்னு ஒரே போட்டுருவாங்க முடிஞ்சு மேடம். போச்சு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். கரெக்ட். அவங்களா வர வெயிட் பண்ணும். செல்வா நான் என்ன என்ன சொல்ல வர? திங்க் பண்ணுவேன்னா, இப்போ ஒரு சப்ராக்ஷன் எடுத்துக்கோங்களேன். அந்த சின்ன வயசுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ இதுக்கோ அவங்க 4 in the mind, 2 in the fingers அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. நம்ம குழந்தைக்கு எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நம்ம ஒண்ணு சொல்லி கொடுத்த கிளாஸ்ல எல்லாம் வேற மாதிரி டீச்சர் எப்படி சொல்லி கத்து கொடுத்தாங்களோ அப்படி கத்துப்பாங்க. நம்ம குழந்தை மட்டும் வித்தியாசமா இருக்கும். அதனாலதான் நான் அவங்க எப்படி சொல்லி தராங்க பார்த்துட்டு நான் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் கொடுப்பேன். நான் அப்படிதான் என் பசங்களுக்கு எப்பவுமே சொல்லி கொடுப்பேன். அங்க மத்தியில எப்படியோ ப்ராப்ளம் கொடுக்குறீங்க குழந்தைக்கு. ஆமா சார். சார் அது பண்ணாம எப்படி சார் இருக்க முடியும்? அது பீயிங் கரெக்ட் தான். டீச்சர் அது நான் கரெக்ட். வெளியில வேற பசங்களுக்கு சொல்லி தரேன், என் பசங்களுக்கு சொல்லி கொடுக்காம அது இருப்பேன். கரெக்ட் தான். நானும் சொன்ன மாதிரி இப்ப நம்ம ஒரு மெத்தட்ல சொல்லி கொடுத்தோம்னா சார் அவங்க ஒரு மெத்தட்ல சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்க குழம்பிடுறாங்க சார். ஆனா டிஃபிகல்ட் டாபிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா இதெல்லாம் எப்படி வந்தது அதெல்லாம் நான் சொல்லி போதும் மேடம் உங்க மேத்ஸ். செல்வா அதெல்லாம் வாங்க. நான் முன்னாலே சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு பேசிக் நான் நாலேஜ் என்ன நினைச்சேன் சொல்ல வந்தேன்னா இங்க ஸ்ட்ரிக்டாவே டீச்சர்ஸ் எஸ்பெஷலி யூஎஸ்ல நான் சொல்றேன். கலிபோர்னியால என் குழந்தைங்க குட்டியா இருக்கும்போது சின்ன குழந்தைங்களா போகும்போது எலிமெண்டரி ஸ்கூல்ல அவங்க தெளிவாவே, அதுவும் எஸ்பெஷலி இந்த இமிகிரண்ட் பேரண்ட் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கூப்பிட்டு லெட்டர் கொடுப்பாங்க, இல்ல அனௌன்ஸ்ல பேசும்போது சொல்லிடுவாங்க 1-on-1ல டோன்ட் டீச் நீ எனிதிங். எந்த ஆணியும் புடுங்க வேணான்றுவாங்க. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் ஏற்கனவே நம்ம தங்கிலீஷ் தான் ஆமா பேசிட்டு இருக்கோம். ஆமா Right? ஆமா. நான் சொல்லி கொடுக்குறேன் ABC-ன்னு வச்சுங்களேன். ஆரம்பிக்கும் போதே நான் ப்ரொனன்சியேஷன் சொல்லி கொடுத்துட்றேன் குழந்தைக்கு. நீ எதுவுமே சொல்லி கொடுக்காத, நான் சிடி கொடுத்துட்றேன், நான் பண்ணிடுறேன், அவங்களுக்கு சவுண்ட் ஆக்சென்ட் நாங்க சொல்லி கொடுத்துட்றோம். அவ்வளவுதான் தயவு முடிஞ்சு செஞ்சு வச்சு. நீங்க எதுவுமே சொல்லி கொடுக்காதீங்கன்னே சொல்லிடுவாங்க ஸ்ட்ரிக்டா. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதான் இதுதான் வேணும். இதுதான் வேணும் ஆக்சுவலா. நீங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, குழந்தைங்க நான் பாத்துக்கிறேன். அதுக்கு தான் ஸ்கூலு. அதுக்கு தான் அந்த குழந்தைங்க எங்களை மாதிரியே தான் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கோம். அதானே. எங்க வீட்லயே எங்க மார்ட்டினே அப்பவே 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் சொல்லிடுவான், மம்மி நீ சொல்லி கொடுக்குறது வேற மாதிரி இருக்குது, மிஸ் சொல்லி கொடுக்குறது வேற மாதிரி இருக்குது, அவங்க இங்கிலீஷ்ல சொல்றாங்க, நீ பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ்ல சொல்ற, என்னை கன்ஃபியூஸ் பண்றேன்மா. அப்பவே நடக்கும் எங்களுக்கு மேக்ஸ் எல்லாம். அருமை அருமை சார். அப்பாவை கேட்கலாம். வாங்க சார் லட்சுமண் சார். நீங்க சொல்றீங்களே சார் அமெரிக்கான்னு, அமெரிக்கால ஒருத்தவங்க வேற இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்தாங்கன்னாக்க ஒரு ஸ்கூல்ல போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அட்மிட் பண்ணா அவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய அட்ரஸ பார்த்து அந்த ஸ்கூலுக்கு இவங்களுக்கு 1.4 கிலோமீட்டர்ஸ் இருந்தா, வேற ஒரு குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தை 1.5ல இருந்தா அந்த பிள்ளைய வேற ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. கிட்ட இருக்கவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா அது அந்த மாதிரி எஜுகேஷன் அங்க வச்சிருக்கிறாங்க. அதான் இல்லையா? அது அவங்களுடைய ரொட்டீன். யாரும் சொல்லி கொடுக்க கூடாது, அவங்களா பண்ணிக்கணும், அவங்களா கத்துக்கிறாங்க. சேவாய் சொன்னது எனக்கு ரொம்ப பிரமாதமா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. அழகா சொல்றா. வர வர ரொம்ப நல்லா ரெடி ஆயிட்டாங்க. அதுவும் எல்லா நுணுக்கத்தையும் சொல்லி எழுதி வச்சு எனக்கு கூட சில சமயம் இதெல்லாம் ஏன் சொல்றான்னு நினைச்சேன். இப்ப இவ்வளவு பேர் இதை டிஸ்கஸ் பண்றத பார்த்தாக்க அவ சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப கரெக்டான பாயிண்ட்டுகள். நான் நினைப்பேன் இந்த ஹோட்டல் எல்லாம் ஏமா ஞாபகம் வச்சுக்கிற, அது சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணுன்னு. இல்லப்பா முக்கியமாம்பா, அதுக்கு முக்கியம் தான். ஏன்னா கேட்கறவங்களுக்கு தானே வேற வித்தியாசம் தெரியும், கரெக்ட், நமக்கு தெரியாது அது. ஆனா இங்க எஜுகேஷன் கொஞ்சம் டெவலப் ஆகணும். நம்ம இந்தியால அது ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா இன்னும் போய் விழத்தான் செய்யறாங்க.
2 லட்சம் கொடுத்தாலும் சரி 5 இல்ல லட்சம் சார், கொடுத்தாலும் எஜுகேஷன் டெவலப் ஆகணும் சார். பேரண்ட்ஸ் முதல்ல டெவலப் ஆகணும் சார். தெளிவான ஒரு எண்ணம் வரணும். ஒண்ணு இல்ல, ஒரு ஸ்கூல்ல போய் இங்க கேக்குறான் நெக்ஸ்ட் ஸ்கூல்ல, அவங்க ரொம்ப ஈஸியா சொல்றாங்க, எங்களுக்கு புக்கு கிடையாது, நாங்க ஒன்லி இதுதான், நேரா நீங்க வாங்க 4 lakhs ஃபீஸ். ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க 7th ஸ்டாண்டர்டுக்கு. ரொம்ப சுலபமா. அது என்ன ஒரு கிராஜுவேஷன், அது என்ன நாங்க அதுலதான், அது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இது அப்படிங்கிறாங்க. அதனால இது எல்லாரும் அப்படித்தான், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இது குழந்தையினுடைய விஷயங்கள் பாக்குற போது எப்பேற்பட்ட ஆளும் மாறிடுவாரு. குழந்தையோட மிங்கிள் பண்றவங்க ஈஸியா மாறிடுவாங்க. கரெக்ட் கரெக்ட். நல்ல கதை நல்லா சொல்லியிருக்காங்க. நல்ல அருமையான கதை. ஆக்சுவலா வந்து அந்த முதல்ல அந்த டைட்டிலுக்கு அந்த தலைப்புக்கு வந்து என்னதான் சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இது அழகா முடிச்சிருக்காரு. நல்ல ஒரு தலைப்பு கூட, நல்ல தலைப்பும் கூட. ஆக்சுவலா வானவில், அந்த நிறமற்ற வானவில்ன்றது நல்லாவே நீங்க நினைச்சதுதான் நினைச்சேன். இந்த கதையில எங்க சொல்லியிருக்காரு இது பத்தின்னு. கடைசியில் இந்த குழந்தைய கொண்டு வந்து சேர்க்கிற போது, இந்த குழந்தை வந்து வேற ஒரு குழந்தை, அதை கொண்டு இங்க சேர்க்கிற போது அந்த கலர் எதா இருந்தாலும் சரி இதுதான் வேணும், அவருக்கு வேண்டியது லைஃப், அவ்வளவுதான். அவன் வந்து இண்டிவிஜுவலா பண்ண மாட்டேங்கிறவன் வேற ஒரு குழந்தைக்கு வர்ற போது இண்டிவிஜுவலா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுதான் அதனுடைய அந்த குழந்தைய எல்லாமே மாறிடுது பாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி. நீங்களும் வந்து கலந்துக்குது. அருமை சேவா, நல்ல கதை சொல்லியிருக்கீங்க. பல பல கோணங்கள்ல நம்மளும் பார்க்க வேண்டியதா இருந்தது. இந்த குழந்தைய மட்டும் பார்க்காத. சொல்லுங்க செல்வா. அதாவது கிண்டல்ல நான் இந்த ஸ்டோரிய நான் காலையில படிச்சு பார்த்தேன் சார். நான் ஏற்கனவே படிச்சிருந்தாலும் திரும்ப படிச்சு பார்த்தேன். ஆனா படிக்கும் போது உள்ள இது வந்து பல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா மேடம் சொல்லும் போது, சேவா மேடம் சொல்லும் போது அது அழகா அப்படியே கோர்வையா ரொம்ப நல்லா இருந்தது சார். அதை சொல்லிக்க விரும்புறேன். தேங்க்யூ சேவா, உங்களுக்கு ஒரு பாராட்டு தான். அதுதான் அவங்க சொன்னாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ தாயிபா. எந்த கதை படிக்கணும்னாலும் அவங்ககிட்ட முதல்ல சொல்லிடுங்க, அப்போ அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஆமா. அருமை, நல்ல பிரசன்ட் பண்ணீங்க. வெரி குட் பிரசன்டேஷன். அது ஆஸ் யூஷுவல் அவங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. இல்ல சார், ஸ்பீடா தான் சார் இருந்தாங்க. இல்ல ஸ்பீடு இருந்தது, ஆனா ஏதோ ஒரு 10 கிலோமீட்டர் குறைஞ்ச மாதிரி இருந்தது இல்லையா? இல்ல சார், எனக்கு கரெக்டா தான் இருந்துச்சு. அப்படியா? சரி, உங்களுக்கு கரெக்டா இருந்தா சரி, ரைட், ஓகே. அது முந்தா நாள் ஒரு மீட்டிங்ல அவன் இங்க ஏதோ ஒரு இதுல சொல்ற போது ஒருத்தர் சொன்னாரு, கொஞ்சம் ஸ்லோவா சொல்லாம சேவா, எங்களுக்கு ஸ்பீடா இருக்கேங்கிற மாதிரி சொன்னாங்க. அது குறைச்சு போலன்னு எனக்கு தோணுது, எனக்கு அது கரெக்டா தெரியல. இல்ல இல்ல, இது கரெக்டா இருந்தது சார். சேவா ஸ்பீடா சொன்னா கூட அது ஃப்ளோல எல்லாருக்கும் புரியும். இது வரைக்கும் யாரும் புரிய மாட்டேங்குது. அது ஒரு சிலர் வந்து யோசிப்பாங்க, பட் அது ஃப்ளோல ஒண்ணும் இல்ல. ஆனா இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் குறைச்சிருக்கீங்க நீங்க. ஏனியோ பாருங்க. மகிழ்ச்சி, ரொம்ப அருமை. முடிச்சுக்கலாமா? சொல்லுங்க சேவா, நீங்க எதனா சொல்றீங்களா? இல்ல சார், தேங்க்யூ சார். இதைத்தான் நான் வந்து சுஜாதா அவர் பிறந்த நாளைக்கு சொல்லலாம்னு நினைச்சேன். அப்புறம் கதை ரொம்ப சோகமா இருக்குன்ட்டு அடுத்த வாட்டி நல்ல சொல்லுங்க. நாள் ஏதோ எதுக்கு சோகமா சொல்லு. நல்ல கதை தான் அது. ஒண்ணும் இது சோகம்ன்றது இல்ல. வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அந்த இறப்புன்றது வரலன்னா அங்க கதையே இல்லை. இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் அந்த இறப்பு தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் இவரோட சிந்தனைகள் மாறுது. அந்த சிந்தனைகள் எந்த சூழ்நிலை வந்தாலும் இவரை வந்து நல்ல மனுஷனாவே காமிக்கிறார். அதுதான் அங்க முக்கியமான விஷயம். இவரோட கேரக்டர் எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி அது ஒரு நல்ல மனுஷனாவே காமிச்சு, கடைசியில இவர் எடுக்கக்கூடிய முடிவு வந்து ஒரு சிறந்த முடிவுன்றதையும் காமிக்கிறாரு. அது நல்ல இந்த மாதிரி பலர் இயற்கை நேச்சுரலாவே பலருக்கு வாழ்க்கை இந்த மாதிரி குழந்தைங்க வரும்போது மாறி அவங்களோட விஷயமே மாறி இருக்கு. இப்ப செல்வா சொன்னதை பார்த்தா எனக்கு செல்வாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். ஆக்சுவலா ஒரு நல்ல விஷயத்த சொன்னாரு. அது வந்து ரொம்ப அருமை. இதுதான் ஒரு நம்ம என்ன பண்றோம்ன்றது ஒரு பக்கம். நம்ம சொல்றோம் அந்த ஸ்ட்ராங்கா இப்படி இருக்கும் உங்க ஒய்ஃப், நீங்க கவலைப்படாதீங்க, எந்த அளவுக்கு உத்வேகம் கொடுத்திருந்தா, அந்த பிள்ளைங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தா, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபேமிலி செட் ஆயிடுச்சு பாரு. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய செயல். பாராட்டுகள் செல்வா, அருமை. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஓகே சார், பார்க்கலாம் நாளைக்கு. லதா